ஓகேங்கண்ணா. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு எசென்ஷியல் ஒர்க் இல்லையா? இந்தியா இஸ் எசென்ஷியலி அக்ரிகல்ச்சர் லேண்ட். நம்ம பேசிக்கலாவே வந்து ஒரு அதாவது எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம வந்து அந்த ஈக்விடேட்டருக்கு பக்கத்துல இருக்கோம். பூமத்திய ரேகைக்கு பக்கத்துல இருக்கோம். சோ இங்க வந்து இது எதுக்கான ஏரியா ஷூட்டான ஒரு லேண்ட். கரெக்ட்டா? நம்ம வந்து விவசாய பூமி அப்படின்னு சொல்லலாம். இந்தியா வந்து ஒரு விவசாய பூமி. சரிங்களா? இதுல நம்ம 2/3 ஆஃப் பாப்புலேஷன் இந்தியாவுல இருக்கக்கூடிய மக்கள்ல 2 பங்கு மக்கள். ஓகேவா? அப்படின்னா இது எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் ஆவரேஜா? ஏன் சார் திருப்பி வந்து பெர்சன்டேஜ் எல்லாம் கேக்குறீங்க? அதான் அன்னைக்கே நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல, கம்முனு போக வேண்டியதுதானே அப்படிங்கிறீங்களா? 65% sir. 60. அரௌண்ட் 65. ஓகே. 66 2/3% வரும். சரிங்களா? அதாவது நமக்கு வந்து 66 பாயிண்ட்ல வரும். 66.6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் அரௌண்ட் 65% ஆஃப் பீப்புள் எதை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க? அதாவது அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. சரிங்களா? மூன்றில் 2 பங்கு மக்கள் விவசாயத்தை சார்ந்து உள்ளனர். சரிங்களா? 2 பங்கு மக்கள் விவசாயத்தை சார்ந்துள்ளனர். இந்தியா ஒரு விவசாய பூமி. 2 பங்கு மக்கள் விவசாயத்தை சார்ந்துள்ளனர். நம்ம அக்ரிகல்ச்சர் வந்து எதெல்லாம் ஆட் ஆயிருக்கு அப்படின்னா ஃபார்மிங் விவசாயம், அடுத்தது அனிமல் ரியரிங் கால்நடைகள் பராமரித்தல், பிஷிங் மீன் பிடித்தல், இது எல்லாமே எதுல இருக்கு? அக்ரிகல்ச்சர்ல தான் வருது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது இந்த எக்கனாமிக்ஸ்ல நீங்க படிப்பீங்க. என்ன அப்படின்னா பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெரிஷரி செக்டார் அப்படின்னு சொல்லி படிப்பீங்க. அதுல அக்ரிகல்ச்சர் எதுல வரும்? Primary sector. Primary. Yes, it is a primary sector. சரிங்களா? முதன்மையான தொழில். சரிங்களா? அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான தொழில். சரிங்களா? ரைட், அப்படியே நோட் பண்ணிக்கங்க. விவசாயம் என்பது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, மீன் பிடித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. சரிங்களா? இட்ஸ் அக்ரிகல்ச்சர் லேண்ட். 2/3 ஆஃப் பர்சன்ஸ் பேஸ்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். அது இல்லாம அக்ரிகல்ச்சர் யாரெல்லாம் எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்கு? ஃபார்மிங், அனிமல் ரியரிங், ஃபிஷிங். சரிங்களா? அண்ட் ஆல்சோ அக்ரிகல்ச்சர் இஸ் a பிரைமரி செக்டார். சரிங்களா? என்ன வச்சுக்கோங்க. வேற எதெல்லாம் பிரைமரி செக்டார்ல வரும் உங்களுக்கு தெரிஞ்சு? மினரல்ஸ், மைனிங், ஃபிஷிங், ஃபாரஸ்ட், இதெல்லாமே பிரைமரி செக்டார். வெரி குட், சூப்பர். ரைட். இப்போ ஒரு லேண்ட் அப்படியே ஒரு பெர்சன்டேஜ் வைஸா நம்ம இந்தியன் லேண்டை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா நெட் ஷோன் ஏரியா, அதாவது நிகர விவசாய பரப்பளவு, விதைக்கப்பட்ட பரப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு விவசாயம் பண்றோம் அப்படின்னா நம்மளோட லேண்ட்ல 46% ஆஃப் ஏரியா நம்ம என்ன பண்றோம்? விவசாயத்துக்காக யூஸ் பண்றோம். சரிங்களா? 23% எதுல போயிடுது சார் அப்படின்னா ஃபாரஸ்ட், காடுகள்ல போயிடுது. சரிங்களா? காடுகள்ல எவ்வளவு சார் போகுது அப்படின்னா 23% வந்து காடுகள்ல போயிடுது. ஓகேவா? ரைட். ஏரியா நாட் அவைலபிள் ஃபார் கல்டிவேஷன் அப்படின்னா 14% விவசாயத்திற்கு உகந்தது அல்ல அப்படின்னு எவ்வளவு எடுத்துக்கலாம்? 14%. ஃபாலோ லேண்ட் அப்படின்னா கல்டிவேஷன் வந்து ஒரு 1 இயர்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அங்க நடந்திருக்காது. சரிங்களா? 1 இயர் to 5 இயர்ஸ் அங்க வந்து கல்டிவேஷன் நடக்கல அப்படின்னா என்ன சொல்றோம்? ஃபாலோ லேண்ட். சரிங்களா? தரிசு நிலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தரிசு நிலம். தரிசு நிலம் இது எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா இது வந்து 8% இருக்கு. சரிங்களா? தரிசு நிலம் எவ்வளவு சார் இருக்கு அப்படின்னா 8% இருக்கு. சோ டோட்டலா அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்ன சொல்லலாம்? இந்த நெட் ஷோன் ஏரியா சொல்லலாம். அதே மாதிரி 1 வருஷத்துல இருந்து 5 வருஷம் தான் இது பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல பண்ணலாம், இல்லைன்னா பண்ணாமையும் போகலாம். இந்த ரெண்டையும் நம்ம என்ன சொல்லலாம்? அக்ரிகல்ச்சரல் லேண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெட் ஷோன் ஏரியா பிளஸ் ஃபாலோ லேண்ட் டோட்டலா 84% ஆஃப் லேண்ட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்றோம். வேஸ்ட் லேண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5%. சரிங்களா? வேஸ்ட்லேண்ட். அதே மாதிரி பாஸ்டர்ஸ் அண்ட் ட்ரீ கிராப்ஸ், இந்த மரங்கள்ல இருக்கிற ஏரியாஸ், இது எவ்வளவு சார் அப்படின்னா 5%. சரிங்களா? இது அப்படியே நோட் பண்ணிக்கங்க. நெட் ஷோன் ஏரியா நிகர விதைக்கப்பட்ட பரப்பளவு 46%, காடு 23%, விவசாயத்திற்கு உகந்தது அல்லாத பகுதி 14%, விவசாயத்திற்கு பயன்படாத பகுதி 14%, தரிசு நிலம் 8%. 1 முதல் 5 ஆண்டுகள் விவசாயம் செய்யப்படாத பகுதி தரிசு நிலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். சரிங்களா? மொத்த விவசாய பரப்பளவு 54%, பிராக்கெட்ல 46 + 8% போட்டுக்குங்க. வேஸ்ட்லேண்ட், வேஸ்ட்லேண்ட் பயன்படுத்தப்படாத பயன்படுத்தப்படாத நிலம்.
பயன்படுத்தப்படாத நிலம் 5%. மரங்கள் மரங்கள் மேய்ச்சல் மற்றும் மரங்கள் வந்து 5%. pastures and tree crops 5%. ப்ளவுஸ் தச்சீங்களா? அப்படியே இருக்கு. மியூட்ல போட்டுக்குங்க, அப்புறமா மியூட்ல போட்டு கதை பேசுங்க. ஒரு 6 மணிக்கு கத்த ஆரம்பிச்சிருவானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டே வந்து ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிட வேண்டியது. அப்படியே காலேஜ்ல கிளாஸ் அட்டன் பண்ற மாதிரி அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியது. அப்படிதானே? ரைட், ஓகே, சரிங்க. நான் நோட் பண்ணியாச்சா? Yes, sir. Yes, sir. ரைட். அடுத்தது இன்டென்சிட்டி ஆஃப் கிராப்பிங். சரிங்களா? விவசாயத்தின் தீவிர விவசாயம் அப்படின்னு சொல்லி போட்டுங்க. தீவிர விவசாயம், இன்டென்சிட்டி ஆஃப் கிராப்பிங் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா சொல்றாங்க. இன்டென்சிட்டி ஆஃப் கிராப்பிங் எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, டோட்டல் கிராப்ட் ஏரியா டிவைடட் பை நெட் ஷோன் ஏரியா இன்டு 100 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? மொத்த அறுவடை செய்யப்பட்ட பகுதி டிவைடட் பை நிகர விதைக்கப்பட்ட பரப்பளவு இன்டு 100. அதுதான் என்னது? தீவிர விவசாயம். தீவிரமா எந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறதுக்கான இந்த ஃபார்முலா யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதாவது நம்ம எவ்வளவு பரப்பளவுல வந்து விதை போடுறோம், சரிங்களா, எவ்வளவு ஏரியால நம்ம விதைக்கிறோம், பட் எவ்வளவு நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இது இருக்கு. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், போடுறது எவ்வளவு வேணா போடலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம், 10 ஏக்கருக்கு நான் வந்து ஏதாவது ஒரு விதையை போட்டு விடலாம். பட் அதை நான் பராமரிச்சு மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறதுலதான் மெயின் விஷயமே இருக்கு. சரிங்களா? இடையில என்ன வேலை நடக்கலாம், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரலாம், சைக்ளோன்ஸ், ஃப்ளட், இது மாதிரி வந்து அழியலாம். இல்ல அப்படின்னா டிசீசஸ் வந்து அஃபெக்ட் ஆகலாம், பாக்டீரியா, வைரஸ், இந்த மாதிரி டிசீஸ் வந்து இதாகலாம். இல்லைன்னா என்னால வாட்டர் சோர்சஸ் கரெக்டா கொடுக்காம, ஃபெர்டிலைசர்ஸ் கரெக்டா கண்ட்ரோல் பண்ணாம, சோ எப்படி வேணா அங்க என்ன ஆகலாம், ப்ராப்ளம்ஸ் வரலாம் இல்லையா? சோ நம்ம எல்லாமே ஃபைனலா எவ்வளவு ஹார்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத இருக்கு. சோ டோட்டல் கிராப்ட் ஏரியா டிவைடட் பை நெட் ஷோன் ஏரியா இன்டு 100 அப்படின்னு போட்டோம்னா, இதுல வந்து ஒரு சில ஸ்டேட் வந்து டாப்ல இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து இவங்களோட பெர்சன்டேஜே பார்த்தா 189%, 180, 170, 168, 166, 100% இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சரிங்களா? யார் அப்படின்னு பார்த்தா பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், மிசோரம். சரிங்களா? இதையும் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், மிசோரம். இவங்களே எதுல இருக்காங்க? இன்டென்சிட்டி ஆஃப் கிராப்பிங்ல டாப்ல இருக்காங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கண்ணா. Yes, sir. Yes, sir. ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, கிராப் சீசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இந்த காரிஃப், ராபி, ஜயத். காரிஃப், ராபி, ஜயத் தமிழ்ல அப்படியே எழுதிக்கிங்க. காரிஃப், ராபி, ஜயத். சரிங்களா? இந்த மூணு மேஜரான கிராப் சீசன் தான் இந்தியாவில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த காரிஃப் அப்படிங்கிறது ஜூன் மாசம் அறுவடை பண்ணி, ஜூன் மாசம் விதைச்சு செப்டம்பர்ல அறுவடை பண்ணிடுவோம். சரிங்களா? இது எப்போ வந்து நம்ம ஷோயிங் இருக்கும் அப்படின்னா ஜூன்ல, ஹார்வெஸ்டிங் வந்து செப்டம்பர்ல இருக்கும். சரிங்களா? அதுதான் காரிஃப். ஜூன்ல விதைச்சு செப்டம்பர்ல அறுவடை பண்றது காரிஃப். இதுவே அக்டோபர்ல விதைச்சு மார்ச்ல அறுவடை பண்ணோம்னா அது வந்து ராபி. ஜயத் அப்படிங்கிறது ஏப்ரல்ல விதைச்சு ஜூன்ல பண்றது. சரிங்களா? இது எப்படி சொல்லலாம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது வந்து மழை காலத்துல பண்றது ஜூன் டு செப்டம்பர், அக்டோபர் டு மார்ச் குளிர்காலத்துல பண்றது, ஏப்ரல் டு ஜூன் வெயில் காலத்துல பண்றது. சரிங்களா? இது வந்து
மான்சூன் சீசன், இது வந்து வின்டர், இது வந்து சம்மர். இப்படி கிளாசிஃபை பண்ணிக்கலாம், ஜென்ரலா கிளாசிஃபை பண்ணலாம். சரிங்களா? பட் எக்ஸாக்டா அந்த மந்தோட பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி காரிஃப்ல என்ன சார் பண்றோம்? ரைஸ், ஜூட், மைஸ், காட்டன், பஜ்ரா, ஜோவர், ராகி, கிரவுண்ட்நட், இதெல்லாமே எதுல? காரிஃப்ல. அதாவது நெல், சணல், மைஸ் அப்படின்னா சோளம், காட்டன் பருத்தி, பஜ்ரா அப்படின்னா கம்பு, ஜோவர்னா அது சோளம். சரிங்களா? மைஸ் அப்படின்னா அதுவும் சோளம் தான், ஜோவர் அப்படிங்கிறது சோளம் தான். அதாவது ஒண்ணு வந்து இந்த பாப்கார்னுக்குலாம் யூஸ் பண்ணுவோம்ல, மக்காச்சோளம் அது, இன்னொன்னு வந்து இந்த சின்ன சின்னதா இருக்கும்ல, நமக்கு இப்படி கம்பு மாதிரியே கொஞ்சம் சின்ன சின்னதா ரவுண்டா இருக்கும், அது வந்து ஜோவர். சரிங்களா? ராகி, ராகி. அடுத்தது ராகி, கேழ்வரகு. அடுத்தது கிரவுண்ட்நட், நிலக்கடலை. ஓ, நீங்க ஜோவர் சொன்னீங்களா? ஜோவர், ராகி வேற, ஜோவர் அப்படிங்கிறது சோளம். சரிங்களா? 2 டைப் ஆஃப் சோளம் இருக்கு. இப்போ இந்த பாப்கார்னுக்கு யூஸ் பண்றாங்க இல்லையா, அது வந்து மைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஜோவர் அப்படிங்கிறது கொஞ்சம் ரவுண்டா, மாட்டு தீவனம். சூப்பர் சூப்பர். மாட்டு தீவனம், மாட்டு தீவனத்துக்கு அந்த தட்டு வந்து மாட்டு தீவனத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். பட் வந்து அது நிறைய இடத்துல உணவுப் பொருளாவே பயன்படுத்துறாங்க, நம்ம தான் மாட்டு தீவனத்தை யூஸ் பண்றோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து ஆன்சியன்ட் டேஸ்ல சோளம் தான் வந்து மேஜரா, அந்த ஜோவர் தான் வந்து ரைஸுக்கு பதிலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் கல்ச்சர் சேஞ்ச் ஆக ஆக தமிழ்நாட்டிலும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரைஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அரௌண்ட் இந்த வெஸ்ட் சைடு ஃபுல்லாவே நமக்கு எப்படிதான் இருக்கும் அப்படின்னா, இப்போ மேற்கு மண்டலம் சொல்றோம் இல்லையா தமிழ்நாட்டுல, இது ஃபுல்லாவே அந்த பீரியட்லயே நமக்கு வந்து சோளம் தான் வந்து மெயினான ஒரு ஃபுட். சரிங்களா? ஜோவர் தான். பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ வந்து ரைஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. 3 வேளை சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவோமே தவிர மத்த எதுவும் சாப்பிட மாட்டோம், அந்த நிலைமைக்கு மாறிட்டோம் இல்லையா? அதுவும் பிரியாணி தான் வேணுங்கிறோம். இல்ல அப்பெல்லாம் வந்துட்டு அம்மாவே சொல்லுவாங்க, எப்பவாவதுதான் வந்து அரிசி சாப்பாடே செய்வாங்க. சோ 10 நேரத்துல எல்லாம் களி, இந்த மாதிரி சோளம் அந்த மாதிரிதான் சாப்பிடுவாங்க. சோளக்களி, ராகி களி, இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து நல்ல ஃபேமஸா இருந்த விஷயம் தான். இன்னுமே நம்ம வந்து கர்நாடகா சைட்ல போயிட்டோம் அப்படின்னா ராகி கம்பல்சரி, அவங்க டெய்லியும் நைட் வந்து கம்பல்சரி ராகி தான் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நம்ம தான் வந்து லைஃப் ஸ்டைல் மாத்திட்டோம். பட் இன்னும் வந்து ஒரு சில ஏரியாஸ்ல கம்பல்சரி வந்து இந்த திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம வந்து தேவைப்படுறப்ப மட்டும், இப்ப உடனே அம்மா வந்துருச்சு அப்படின்னா கம்பு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கம்பங்கூழ் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? வெயில் காலமா கம்பங்கூழ் எப்ப தேவையோ அப்ப மட்டும் எடுத்துக்கிறோம், மத்தபடி நம்ம அதை யூஸ் பண்றதை விட்டுட்டோம். ரைட். அடுத்தது ராபி, அக்டோபர் டு மார்ச். வீட், கோதுமை, கிராம், பருப்பு வகைகள், மஸ்டர்ட், கடுகு, பார்லி, ஜோவர்னா சோளம். சரிங்களா? ராபிலையும் வரும், காரிஃப்லயும் வரும் ஜோவர். சரிங்களா? அடுத்தது சையத், ஏப்ரல் டு ஜூன். மோஸ்ட்லி அந்த வெய்ய காலம் இல்லையா, இந்த வாட்டர் மெலன்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த டைம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் கிராப்ஸ் அப்படின்னா அந்த தீவன பயிர்கள். சரிங்களா? வெய்ய காலத்துல இந்த மாட்டு தீவனம்லாம் ரெடி பண்ணிக்குவாங்க, ஏன்னா தண்ணி வந்து அதிகமா கிடைக்காது. ஸோ அளவான தண்ணி இருந்தாலே தீவன பயிர்கள் வந்து வளரும். சரிங்களா? அதனால அந்த ஃபுட்டர் கிராப்ஸ் எல்லாம் அந்த டைம்ல யூஸ் பண்ணிக்குவாங்க, தீவன பயிர்கள். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃபுட்டர் கிராப்ஸ். வாட்டர் மெலன், இந்த வெள்ளரிக்காய், இதெல்லாமே வந்து இந்த சையத்ல வரும். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது தமிழ்ல எழுதுறவங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங். ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர், இன்டென்சிவ் ஃபார்மிங், எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங், இந்த 3 விஷயம் இருக்கு. சரிங்களா? இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது பிளேஸவே மாத்திட்டு இருப்பாங்க. இது வந்து ட்ரைபல் பீப்புள்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? மலைவாழ் மக்கள், இந்த பழங்குடியினர் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னு சொல்றோம். இன்டென்சிவ் ஃபார்மிங், எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங் அப்படிங்கிறது நார்மலா நம்ம எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். சரிங்களா? இன்டென்சிவ் அப்படின்னா வெறும் அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வச்சே பண்ணக்கூடியது. எக்ஸ்டென்சிவ் அப்படின்னா மிஷினரிஸ் வச்சு பண்ணக்கூடியது. அவ்வளவுதான், இல்ல பெரிய வித்தியாசம் எதுவும் இல்லை. சரிங்களா? இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் சொன்னது ட்ரைபல் குரூப்ஸ் எங்க அப்படின்னா முக்கியமா அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், திரிபுரா, மிசோரம், அருணாச்சல் பிரதேஷ்,
ஒடிஷா, மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட். சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பாதியில இருந்து ஆரம்பிச்சு இந்த நார்த் ஈஸ்ட், சரிங்களா, நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. மேஜரா இந்த ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சருக்கு நேம்ஸ் இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டேபிளர் காலம். நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அஸ்ஸாம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஜூம் அப்படின்னு சொல்லுவோம். கேரளா அப்படின்னா போனம். ஆந்திர பிரதேஷ், ஒடிஷாவுல பொடு. மத்திய பிரதேஷ்ல பீவார், மாஷா, பெண்டா, பீரா. சரிங்களா? இதை கிளியரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேபிளர் காலம் நிறைய டைம் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர்னா ஒண்ணு இல்ல. இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 months வந்து இங்க விவசாயம் பண்றேன். இங்க வந்து நான் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது நான் சோளமே போட்டு இங்க வந்து என்ன பண்ணிட்டேன், அறுவடை பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 3 மாசத்துக்கு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா பிளேஸை மாத்திடுவேன். அந்த பிளேஸ்ல நான் பண்ண மாட்டேன். சரிங்களா? அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிருவேன். அங்க போய் நான் அக்ரிகல்ச்சர் பண்ணுவேன். சரிங்களா? அங்க நான் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பக்கத்துல அப்படியே ஷிஃப்ட் ஆயிக்குவேன். அப்புறம் அகைன் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துருவேன். இப்படி வந்து ஒரு ரொட்டேஷன் பேசிஸ்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர். புரியுதா? ஒரே பிளேஸ்ல பர்மனெண்டா பண்ண மாட்டாங்க. இப்ப நம்மள என்ன பண்ண, ஒரு பயிரை போடு, வாழை வெட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த பயிரை எடுத்து முடிச்சிருவோம் இல்லையா? வாழை வெட்டி முடிச்சு அடுத்த நாளே வந்து மருந்து அடிச்சு விட்டாச்சு, களைக்கொல்லி. அடுத்தது திருப்பி பிளான்ட் வந்து நம்ம வந்து கிராப்பிங் பண்ண அதாவது பிளான் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இப்படிதான் நம்மளோட மெத்தட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா? ரைட். ஷிஃப்டிங்னா புரியுதா எப்படி பண்ணுவாங்கன்னு? ஒவ்வொரு கிராப்புக்கும் ஒவ்வொரு ஏரியா செலக்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. சரிங்களா? ஒரு கிராப் ஒரு ஏரியால பண்ணாங்க அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சதுமே அடுத்த பிளேஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிருவாங்க. அதே பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எஸ் சார். சார் தமிழ்ல மட்டும் சொல்லுங்க சார் ஷிஃப்டிங்னா. ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஒரே நிமிஷம். ஷிஃப்டிங்க்கு என்ன சொல்றது, இடமாற்று முறை அப்படின்னு சொல்லி இப்ப எழுதிங்க. நான் எக்ஸாக்ட் வேர்ட் மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். சரிங்களா? இடமாற்று முறை விவசாயம் அப்படின்னு சொல்லி எழுதி பக்கத்துல ஷிஃப்டிங் அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாக்ட் வேர்ட் மட்டும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். டெக்னிக்கல் டேர்ம் வந்து தமிழ்ல எக்ஸாக்டா என்ன யூஸ் பண்றாங்க மட்டும் பார்த்து சொல்லிடுறேன். நோட் பண்ணியாச்சா? அஸ்ஸாம்னா ஜூம், கேரளா அப்படின்னா போனம், ஆந்திர பிரதேஷ், ஒடிஷானா பொடு, மத்திய பிரதேஷ் அப்படின்னா பேவார், மாஷா, பெண்டா, பீரா. சரிங்களா? ஓகேவா? எஸ் சார். அடுத்தது இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் ஃபார்மிங் இதுல என்ன அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லேபர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆட்களின் எண்ணிக்கை அதிகமா இருக்கும். ஆனா ஏரியா பாத்தீங்கன்னா சின்ன ஏரியாவா இருக்கும். சரிங்களா? அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஏக்கரா இருக்கு. சரிங்களா? ஒரு ஏக்கராவை நம்ம ஏர் வச்சு உழுது ஆள் வச்சு மம்டியில பார் ஓட்டி, சரிங்களா, பார் கட்டி நம்ம அதுல விவசாயம் பண்றோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுவே டிராக்டர்ல ஒரு ஏக்கராவுக்கு நம்ம வந்து உழவு ஓட்டுறதுக்கும் ஏர்ல உழவு ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எஸ் சார். இது இன்டென்சிவ் அப்படிங்கிறது இந்த ஏர் வச்சு ஓட்டுற மாதிரி. சரிங்களா? லேபர் ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் பவர் யூஸ் பண்ணி பண்றது. அப்பனா நிறைய லேபர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் அவங்களால என்னதான் பண்ண முடியும்? ஸ்மால் ஏரியா தான் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்து முக்கியமா பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். பட் ஏரியா வந்து அந்த இடத்துல கம்மியா இருக்கிற இடத்துல பண்ணக்கூடிய ஃபார்மிங் மெத்தட். சரிங்களா? மேனுவல் லேபர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது. இதோட அவுட்புட் கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நம்மளால ஸ்மால் ஏரியால தான் பண்றோம். இது என்ன மெத்தட் அப்படின்னா இன்டென்சிவ் ஃபார்மிங். சரிங்களா? இன்டென்சிவ் ஃபார்மிங். இன்டென்சிவ் ஃபார்மிங் தமிழ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா தீவிர விவசாயம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. தீவிர விவசாயம்.
நோட் பண்ணியாச்சா? மேன் பவர் வந்து அதிகமா வேணும், ஏரியா ஸ்மால் ஏரியா, ஓகேவா? நமக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங், விரிவான விவசாயம். விரிவான விவசாயம் இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா, லேபரோட அமௌண்ட் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பட் வந்து லார்ஜ் ஏரியா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ணுவோம். சரிங்களா? சோ இங்க என்ன சார் அப்படின்னா, முக்கியமா என்ன யூஸ் பண்ணுவோம்? மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஏர்ல ஒரு நாள் உழவு ஓட்டணும்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? 1 ஏக்கரா உழவு ஓட்ட முடியும். இதுவே டிராக்டர் வச்சு உழவு ஓட்டணும் அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட மினிமம் 10 ஏக்கர்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும்? உழவு ஓட்டிட முடியும் இல்லையா? இதுதான் வந்து இன்டென்சிவ்க்கு எக்ஸ்டென்சிவ்க்கு இருக்க வித்தியாசம். எக்ஸ்டென்சிவ் அப்படிங்கிறது ஃபுல்லா மிஷினரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்றோம்? ஃபார்மிங் பண்றது. சரிங்களா? இங்க வந்து என்ன அப்படின்னா லேபர்ஸோட அமௌண்ட் வந்து நமக்கு ரொம்ப கம்மியா இருந்தா போதும். இப்ப வந்து நம்ம 10 ஏக்கரை ஏர் வச்சு ஓட்டணும் அப்படின்னா 10 ஆள் வேணும் இல்லையா? 10 ஆள் வேணும். அதே மாதிரி 10 ஜோடி மாடுகள் நமக்கு எருது வந்து வேணும். ஆனா இதுவே வந்து எக்ஸ்டென்சிவ் ஃபார்மிங்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு டிராக்டர், ஒரே ஒரு டிரைவர் இருந்தா போதும். நம்மளால என்ன பண்ணிட முடியும்? 10 ஏக்கரை அட் அ டைம்ல நம்மளால உழவு ஓட்டிட முடியும். வித்தியாசம் புரியுதா? இன்டென்சிவ்க்கு எக்ஸ்டென்சிவ்க்கு. Yes, sir. Right. நெக்ஸ்ட் போலாமா கண்ணா? Sure, sir. அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன். சரிங்களா? பசுமை புரட்சி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதாவது நம்ம இன்னைக்கு வந்து முக்கியமா இந்தியா வந்து நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சில இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே இந்த கிரீன் ரெவல்யூஷன்ஸ். நாட் ஒன்லி கிரீன் ரெவல்யூஷன், நிறைய ரெவல்யூஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு முக்கியமான விஷயம் இந்த கிரீன் ரெவல்யூஷன் பிளஸ் அடிஷனலா நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாங்க. நான் அதர் ரெவல்யூஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன். சரிங்களா? அதாவது ரெட் ரெவல்யூஷன், பிங்க் ரெவல்யூஷன், எல்லோ ரெவல்யூஷன், இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து பண்ணிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால ஓவர் கம் பண்ணி போயிட்டு இருக்க முடியுது. சரிங்களா? இல்ல அப்படின்னா இந்தியா வந்து ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திச்சிருக்கும். சரிங்களா? இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது 1970ஸ்லயே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற வேர்டை யாரு சார் யூஸ் பண்ண அப்படின்னா வில்லியம் காட். சரிங்களா? வில்லியம் காட் என்பவர் பசுமை புரட்சி என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்தார். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் மொட்டையா கேட்டா யாருன்னா நார்மன் போர்லாக். சரிங்களா? நார்மன் போர்லாக் தான் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். வேர்டை யூஸ் பண்ணவரு வில்லியம் காட். ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யார் சார் அப்படின்னா நார்மன் போர்லாக். சரிங்களா? பட் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டா யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன். சரிங்களா? எம்.எஸ். சுவாமிநாதன். அடிஷனலா இவர் கூட யார் இருந்திருப்பானா சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருப்பாரு. சுப்பிரமணிய ஐயர்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. சரிங்களா? சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு அடிஷனலா எம்.எஸ். சுவாமிநாதன் கூட இருந்திருப்பாரு. ஒரு சில இடங்கள்ல அதுவும் கேட்பாங்க. சோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சுவாமிநாதன் பிளஸ் சுப்பிரமணியன். சரிங்களா? இவங்க 2 பேரும் தான் கிரீன் ரெவல்யூஷன்ல கிங். ஓகேவா? அவங்க தான் நமக்கு வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஃபாதர் அப்படின்னு கேட்டா சுவாமிநாதன் மட்டும் போட்டா போதும். சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் கேட்டா சுவாமிநாதன். சரிங்களா? ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்ட் இன் கிரீன் ரெவல்யூஷன் கேட்டா சுவாமிநாதன், சுப்பிரமணியன். சரிங்களா? புரியுதா வித்தியாசம்? நோட் பண்ணியாச்சா? Just a minute, sir. ஓகே. Completed, sir. ஓகே. எல்லாரும் முடிச்சாச்சுங்கண்ணா? நெக்ஸ்ட் போலாம்ல? Yes, sir. ரைட். இம்பாக்ட் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இதுல என்னென்னலாம் பாசிட்டிவ் இருக்கு, என்னென்னலாம் நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு பாருங்க. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதே மாதிரி ஃபுட் கிரெயின்ஸோட இம்போர்ட் வந்து நம்ம குறைச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது இறக்குமதி பண்றதை நம்ம என்ன பண்ணி இம்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம என்ன ஆயிட்டோம்? மாறிட்டோம். சரிங்களா?
கேபிட்டலிஸ்ட் ஃபார்மிங், அதாவது மிகப்பெரிய வந்து ஒரு முதலீட்டுல நம்ம வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், விவசாயம் பண்றதை வந்து ஆரம்பிச்சிட்டோம். இண்டஸ்ட்ரியல் growth, தொழிற்சாலைகள் வளர்ந்துருச்சு. ஏன்னா விவசாயத்தை சார்ந்த நிறைய தொழிற்சாலைகள் என்ன ஆரம்பிச்சிருச்சு, வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஊரக வேலை வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா அக்ரிகல்ச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால. சரிங்களா? சோ இதெல்லாமே இதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சைட். பட் நெகட்டிவ் சைடுன்னு கண்டிப்பா இருக்கு. இங்க என்ன பண்றோம், மிஷினரிஸ் யூஸ் பண்றோம், ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்றோம், எல்லாமே கெமிக்கல் குள்ள போறோம். சோ நார்மலா சைடு எஃபெக்ட்ஸ் வருது, சாயில் வந்து பாதிக்குது, வாட்டர் சோர்சஸ் பாதிக்குது. இது எல்லாமே மெயினான ரீசன். சரிங்களா? ரீஜனல் இம்பேலன்சஸ், நம்ம வந்து அந்த காலத்துல வந்து ஒரு வந்து கம்பல்சரி மேனுஃபேக்சர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த கிரீன் ரெவல்யூஷன்ல இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா இடத்துலயுமே மோஸ்ட்லி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? நம்ம வரக்கூடிய விஷயங்கள் கூட நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பிளைன்ஸ்லயே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஹைபிரிட் வெரைட்டி சீட்ஸ் வந்து நிறைய வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து ரீஜனல் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் டியூ டு மிஷினைசேஷன், மிஷின்ஸ் நிறைய கொண்டு வந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி இன்டர்கிராப் இம்பேலன்ஸ், அதாவது நம்ம இப்போ வந்து இந்த ஹைபிரிட் வெரைட்டி யூஸ் பண்றதுனால ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண முடியறது இல்லை அப்படின்னா இன்டர்கிராப் பண்ண முடியறது இல்லை. சரிங்களா? முதல்ல வந்து கம்பல்சரி இன்டர்கிராப் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இன்னுமே நம்ம வில்லேஜ் சைட்ல பார்த்தோம் அப்படின்னா சோளம் இருக்கு அப்படின்னா சோளத்துக்கு இடையில துவரை, மஞ்சள் இருக்கு அப்படின்னா மஞ்சளுக்குள்ள வந்து துவரை செடி வச்சிருப்பாங்க. சரிங்களா? மஞ்சளுக்குள்ள மிளகா செடி வைப்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இன்டர்கிராப் இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது ஆஃப்டர் கிரீன் ரெவல்யூஷன் நிறையவே வர ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஹைபிரிட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் அதோட செடியோட லென்த், அந்த வித்து எல்லாமே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? அது எல்லாமே பெருசா இருக்கும். சோ அது இல்லாம அதை தாண்டி ஹைபிரிட் வெரைட்டிக்கு வந்து நிறைய வந்து மினரல்ஸ், சாயில்ல இருக்கக்கூடிய சத்தை உறிஞ்சி எடுக்கிற தன்மை எல்லாமே இருக்கு. சோ இன்டர் கிராப் அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்றதுனால இந்த இன்டர் கிராப் இம்பேலன்ஸ் கண்டிப்பா இருக்கு. சரிங்களா? இப்ப நார்மலா நீங்க வந்து ஒரு கிராப் போடுறீங்கன்னு வைங்களேன், அந்த கிராப்குள்ள நம்ம என்ன பண்றோம், பெஸ்டிசைட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றோம், களைக்கொல்லி யூஸ் பண்றோம். சோ இதெல்லாமே என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து அங்க நம்ம உள்ளுக்குள்ள வந்து வேற விஷயங்கள் பண்ண முடியாது. கரெக்டா? ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்றோம். கரெக்டா தப்பா? இப்ப நார்மலா நம்ம வந்து தக்காளி போடுறோம்னு வைங்களேன், தக்காளிக்குள்ள என்ன பண்றோம், ஹெர்பிசைட்ஸ் யூஸ் பண்றோம், களை எதுவும் யூஸ் பண்றோம். பட் தக்காளிக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட 6 அடிக்கு நம்ம இப்ப என்ன பண்றோம், பார்வை வந்து இருக்கு இல்லையா, 6 அடிக்கு ஒரு லைன் இருக்கு, இன்பிட்வீன்ல சும்மா தான் இருக்கு. அந்த இன்பிட்வீன்ல நம்மளால வேற ஏதாவது பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஏன்னா கீழே ஃபுல்லாவே என்ன பண்றோம், களை வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெஸ்டிசைட்ஸ் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ இந்த மாதிரி இன்டர்கிராப் இம்பேலன்சஸ் வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி என்வாயன்மெண்டல் இம்பாக்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்றோம், கெமிக்கல் தான் யூஸ் பண்றோம். அதனால இதுல என்வாயன்மெண்ட் கண்டிப்பா பாதிக்கும். சரிங்களா? அதே மாதிரி நெக்லிஜென்ஸ் ஆஃப் அதர் கிராப்ஸ், மத்த கிராப்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? பர்டிகுலரா இப்ப வந்து எதெல்லாம் வந்து நமக்கு அதிகமான ஈல்டு கிடைக்குது அப்படிங்கறத தேடி பிடிச்சு போட ஆரம்பிச்சிட்டோம். நிறைய நம்மளோட ஓல்டு வெர்ஷன்ஸ், இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, கம்பு, சோளம் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களே நம்ம இப்ப பார்க்க முடியறது இல்ல. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. நிறைய கிராப்ஸ் என்ன ஆயிடுச்சு, நெக்லெக்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் இதோட நெகட்டிவ் இம்பாக்ட். ஓகேவா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. which are all the following things are the positive impact of the green revolution, which of the following impacts things are the negative impacts of the green revolution? இந்த மாதிரி கூட क्वेश्चंस நமக்கு கேட்பாங்க. சரிங்களா? சோ கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது ஈஸியா எழுதிடலாம். சரியா? அடுத்து போலாமா? எஸ் சார். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டேபிளேஷன். இந்த ஸ்லைடும் அடுத்த ஸ்லைடும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இன்டிகிரேஷன் ஆஃப் எக்கோலஜிக்கல் பிரின்சிபல்ஸ் இன் டெக்னாலஜி டெவலப்மெண்ட், ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தத்துவங்கள். சரிங்களா? ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தத்துவங்கள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தத்துவங்கள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா எவர்கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். சரிங்களா? எவர்கிரீன் ரெவல்யூஷன், பசுமை மாறா சுழற்சி, பசுமை மாறா சுழற்சி, சாரி பசுமை மாறா புரட்சி. இதுக்கு ஃபாதர் யார் அப்படின்னா MS சுவாமிநாதன். எவர்கிரீன் ரெவல்யூஷனுக்கும் ஃபாதர் யார் தான், MS சுவாமிநாதன். புரோட்டீன் ரெவல்யூஷன், புரத புரட்சி, ஹையர் ப்ரொடக்ஷன். டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்றோம் அப்படின்னா ஹையர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்றது, அதாவது செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் சொல்றோம். இதை யாரு காயின் பண்ண அப்படின்னா நரேந்திர மோடி, அருண் ஜேட்லி. சரிங்களா?
நரேந்திர மோடி அண்ட் அருண் ஜேட்லி தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த புரோட்டீன் ரெவல்யூஷன் அப்படிங்கறத ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. புரத புரட்சி. அடுத்தது ஆயில் சீட் ப்ரொடக்ஷன், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, எஸ்பெஷலி மஸ்டர்ட் அண்ட் சன்ஃபிளவர். சரிங்களா, கடுகு, சூரியகாந்தி இதெல்லாமே. எதுக்கு இது பேர் என்ன அப்படின்னா எல்லோ ரெவல்யூஷன், மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி அப்படின்னாலே ஆயில் சீட்ஸ். சரிங்களா, சூரியகாந்தி மஞ்சள் கலர்ல இருக்குமா, சோ எல்லோ ரெவல்யூஷன்ஸ். சரிங்களா, இதுக்கு யார் சார் ஃபாதர் அப்படின்னா சாம் பிட்ரோடா. சரிங்களா, சாம் பிட்ரோடா தான் இதோட ஃபாதர், எல்லோ ரெவல்யூஷனோட ஃபாதர்னு சொல்றோம். பிளாக் ரெவல்யூஷன், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, பெட்ரோலியம்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே இன்க்ளூடிங் பை ப்ராடக்ட்ஸ். சரிங்களா, அப் டு தார் வரைக்கும் எல்லாமே என்ன சொல்றோம், பிளாக் ரெவல்யூஷன், கருப்பு புரட்சி. நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷன். இது வந்து தண்ணிக்குள்ள தானே இருக்கு, தண்ணி வந்து ப்ளூ கலர்ல தானே இருக்கு. சோ இது என்ன சொல்றோம், ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து ப்ளூ ரெவல்யூஷன் சொல்றோம். இதுக்கு யாரு சார் ஃபாதர் அப்படின்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன். சரிங்களா, பிரவுன் ரெவல்யூஷன், லெதர், கோகோ, இதெல்லாமே என்ன சொல்றோம், பிரவுன் ரெவல்யூஷன், பழுப்பு புரட்சி. சரிங்களா, இதை அப்படியே சீக்கிரம் நோட் பண்ணுங்க. சார் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் தமிழ்ல சொல்லுங்க சார். ஓகேங்க. இந்த பசுமை மாறா புரட்சி அப்படிங்கிறது ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தத்துவங்கள், ஒருங்கிணைந்த சுற்றுச்சூழல் தத்துவங்கள் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி. சரிங்களா, எழுதியாச்சா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? எஸ் சார். செகண்ட் பாயிண்ட், புரோட்டீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஹையர் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தியில் அதிகரித்தல். பிராக்கெட்ல என்னென்ன டெக்னாலஜி அண்ட் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிங்க. அதாவது தொழில்நுட்பம் மற்றும் இரண்டாவது பசுமை புரட்சி. எதை உற்பத்தி அதிகரிக்கணும்னா புரோட்டீனோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். சரிங்களா, எல்லா புரோட்டீன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணும். அது அதோட கான்செப்ட், ஹையர் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜி அண்ட் செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன், தொழில்நுட்பம் மற்றும் இரண்டாவது பசுமை புரட்சி. செகண்ட் பாயிண்ட் எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க, தேர்ட் பாயிண்ட் சொல்றேன். சார் எஸ். தேர்ட் ஒன் வந்து எல்லோ ரெவல்யூஷன், ஆயில் சீட் ப்ரொடக்ஷன், எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. பிராக்கெட்ல கடுகு, சூரியகாந்தின்னு எழுதிக்கிங்க. எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி, ஆயில் சீட் ப்ரொடக்ஷன், கடுகு, சூரியகாந்தி, எல்லோ ரெவல்யூஷன். இதோட ஃபாதர் சாம் பிட்ரோடா. இந்த டேபிளேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அடுத்த ஸ்லைடு இந்த ரெவல்யூஷன் தான் கண்டினியூ ஆகும். சரிங்களா, சோ இது ரெண்டையும் நல்லா கிளியர் கட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பெட்ரோலிய பொருட்கள், கருப்பு புரட்சி. பெட்ரோலிய பொருட்கள், கருப்பு புரட்சி. நோட் பண்ணியாச்சா? அடுத்து ஃபிஷ் ப்ரொடக்ஷன், மீன் உற்பத்தி, ப்ளூ ரெவல்யூஷன், நீல புரட்சி. அடுத்தது பழுப்பு புரட்சி, பிரவுன் ரெவல்யூஷன், பழுப்பு புரட்சி, தோல் பொருட்கள், லெதர், தோல் பொருட்கள், கொக்கோ. கொக்கோ எதுக்கு யூஸ் பண்றாங்க? சாக்லேட். ஓகே, சூப்பர். எஸ் சார். ரைட். ஊட்டி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் இருப்பீங்க. ஊட்டியில கொக்கோ வருதாம்பா? எஸ் சார். ரைட், ஓகே. எப்படி இருக்கும் செடி? காஃபி செடி மாதிரியா இல்ல மரமா? மரம் தான் சார். மரம் தான். ஓகே ஓகே, ரைட். அடுத்த டைம் ஊட்டி கிளாஸ் வரப்ப யாராவது கொக்கோ வச்சிருந்தீங்கன்னா எடுத்துட்டு வாங்க, இல்ல போட்டோ எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் வீக் மேபி, இல்லைன்னா அதுக்கு அடுத்த வீக்ல அங்க கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா, ஆன்லைன் பேட்ச்ல இருக்கவங்க யாராவது ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா மறக்காம எடுத்து வந்துருங்க. ரைட், சரிங்க. அடுத்தது ஜூட் ப்ரொடக்ஷன், சணல் உற்பத்தி, கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், தங்க
நார் புரட்சி, தங்க நார் புரட்சி, சரிங்களா? கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். எதுங்க? சணல் உற்பத்தியை, சரிங்களா? கோல்டன் ஃபைபர், கோல்டன் ரெவல்யூஷன், சில்வர் ஃபைபர், சில்வர் ரெவல்யூஷன், இது எல்லாமே கிளியரா பார்த்து வச்சுக்கேன், சரிங்களா? கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன், ஜூட் ப்ரொடக்ஷன், சரிங்களா? தங்க நார் உற்பத்தி எது அப்படின்னா சணல், சரி, தங்க நார் புரட்சி அப்படிங்கிறது சணல் உற்பத்தி. அடுத்தது கோல்டன் ரெவல்யூஷன், தங்க புரட்சி. இதுக்கு ஃபாதர் யார் சார் அப்படின்னா நிர்பக் டியூட்டேஜ், நிர்பக் டியூட்டேஜ். இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னா ஃப்ரூட்ஸ், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட், தோட்டக்கலை, சரிங்களா? ஃப்ரூட்ஸ், ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட், உற்பத்தி, தோட்டக்கலை வளர்ச்சி, சரிங்களா? இது எல்லாமே எதுல வருது? கோல்டன் ரெவல்யூஷன்ல வருது, தங்க புரட்சி. ஓகேவா? கிரே ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ், சரிங்களா? கிரே ரெவல்யூஷன், ஃபெர்டிலைசர்ஸ், சாம்பல் புரட்சி. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். கெமிக்கல் பேஸ்டு ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனி. சரி, மோஸ்ட்லி கெமிக்கல் எங்க தமிழ்நாட்டுல தயாரிக்கிறாங்க? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் எங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க? சென்னை அண்ட் தூத்துக்குடி, சரிங்களா? சென்னையிலயும் தூத்துக்குடியிலும் மட்டும்தான் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸே வந்து அதிகமா இருக்கு, சரிங்களா? மோஸ்ட்லி நமக்கு இந்த ஃபெர்டிலைசர்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா தூத்துக்குடியில இருக்கும். அடுத்தது பிங்க் ரெவல்யூஷன். பிங்க்குக்கு தமிழ் என்னங்க? இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு, சூப்பர். இளஞ்சிவப்பு புரட்சி. இதுல என்ன சார் அப்படின்னா ஆனியன், ஆனியன் ப்ரொடக்ஷன். அடுத்தது பிரான் ப்ரொடக்ஷன், ஈரால். இந்த பாராமெடிக்கல்ஸ் அப்படின்னா ஒண்ணு இல்ல, இந்த ட்ரக்ஸ், சரிங்களா? ட்ரக்ஸை வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க இல்லையா, அதுதான் இந்த பாராமெடிக்கல்ஸ்ல வருது. இந்த ட்ரக்ஸ் ப்ரொடக்ஷன், சரிங்களா? இது எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் வருது. ஆனியன், பாராமெடிக்கல்ஸ், பிரான், வெங்காயம், ட்ரக்ஸுக்கு மருந்து பொருட்கள், சரிங்களா? மருந்து பொருட்கள், இறால், இறால் உற்பத்தி. இது வந்து பிங்க் ரெவல்யூஷன், சரிங்களா? இதோட ஃபாதர் பட்டேல், துர்கேஷ் பட்டேல், துர்கேஷ் பட்டேல். துர்கேஷ் பட்டேல். அடுத்தது சில்வர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி, சில்வர் ரெவல்யூஷன், வெள்ளி புரட்சி. எக் ப்ரொடக்ஷன், போலிட்ரி ப்ரொடக்ஷன், அதாவது முட்டை உற்பத்தி. இது என்னது? கோழி வளர்ப்பு, சரிங்களா? கோழி வளர்ப்பு. முட்டை உற்பத்தி, கோழி வளர்ப்பு. எக் ப்ரொடக்ஷன், பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன், முட்டை உற்பத்தி, கோழி வளர்ப்பு, சரிங்களா? அது வந்து என்னது? சில்வர் ரெவல்யூஷன். சில்வர் ரெவல்யூஷன் அண்ட் ஃபாதர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி அப்படின்னு சொல்றோம். அதாவது மதர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி யாரதான் மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்திரா காந்தி, சரிங்களா? இந்த சில்வர் ரெவல்யூஷனை கொண்டு வந்தது யாருதான்? இந்திரா காந்தி, சரிங்களா? இந்திரா காந்தினால தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக்ஸ், இப்போ இந்தியாவில் நிறைய வந்து சீப்பஸ்ட் ரேட்ல நிறைய மெடிசன் இது பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அமெரிக்காவுக்கே இந்த மலேரியாவுக்கான அந்த மருந்து பேர் என்ன? ஏதோ குயினோன்னு வருமே. பாராகுயினோன் சார். பாராகுயினோன். பாராகுயினோன் வந்து எங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க? இந்தியாவில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து நம்ம மெடிசன் வந்து உற்பத்தி வந்து அதிகமா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் இந்திரா காந்தி தான், சரிங்களா? அப்பவே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இது ரிலேட்டடா ஓபன் பண்ணியிருக்காங்க, சரியா? ரைட். அடுத்தது காட்டன், பருத்தி.
அது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன். வெள்ளினார் புரட்சி. பருத்தி வந்து வெள்ளினார் புரட்சி. வெள்ளினார் புரட்சி. நோட் பண்ணியாச்சா? அடுத்தது ரெட் ரெவல்யூஷன், சிவப்பு புரட்சி. விஷால் தேவாரி அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் ரெட் ரெவல்யூஷன் சொல்றோம். சரிங்களா? விஷால் தேவாரி. ரெட் ரெவல்யூஷன் இது என்ன சார் அப்படின்னா மீட் ப்ரொடக்ஷன், இறைச்சி. அதே மாதிரி டொமேட்டோ. சரிங்களா? தக்காளி உற்பத்தி. மீட் ப்ரொடக்ஷன், டொமேட்டோ ப்ரொடக்ஷன். இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. சரிங்களா? அதுதான் ரெட் ரெவல்யூஷன். இதுவே ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. சரிங்களா? ரவுண்ட் ரெவல்யூஷன் பொட்டேட்டோ. அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கிரீன் ரெவல்யூஷனோட ஃபாதர் யாருன்னு பார்த்திருக்கோம். MS சுவாமிநாதன். MS சுவாமிநாதன். அவர் தான் வந்து ஃபுட் கிரெயின்ஸ். ஃபுட் கிரெயின்ஸ் தான் கிரீன் ரெவல்யூஷன்ல வருது. ஸோ அதாவது உணவு உற்பத்தி. சரிங்களா? உணவு உற்பத்தி, உணவு தானிய உற்பத்தி. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் MS சுவாமிநாதன். மில்க் ப்ரொடக்ஷன், ஒயிட் ரெவல்யூஷன் சொல்றோம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? இந்த ரெண்டுமே கிரீன் ரெவல்யூஷனும் சரி, ஒயிட் ரெவல்யூஷனும் சரி, அடிக்கடி நமக்கு வந்து கொஸ்டின்ல வந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன். கிரீன் ரெவல்யூஷன் யாரு? MS சுவாமிநாதன். இதுவே ஒயிட் ரெவல்யூஷன் யாரு? வர்கீஸ் குரியன். சரிங்களா? வெள்ளை புரட்சி. இப்போ பால் வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து எல்லாத்துக்குமே கிடைக்குது. அதுவும் இப்போ வில்லேஜ் வரைக்கும் பாக்கெட் பால் போக ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஒரு சில இடங்களில பார்த்தோம்னா மாடு வச்சிருக்கவன் காலையில பாலை கறந்து கொண்டு போய் அவன் சொசைட்டில ஊத்திடுறான். மதியம் அவனுக்கு தேவைப்பட்ட போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வரான். அந்த லெவல்ல மாறிட்டு இருக்கு கண்ட்ரி இல்லையா? சோ பாக்கெட் பால் பியூரா நல்லதான்னு சொன்னா இல்ல. அதாவது மாட்டுல இருந்து கிடைக்கிற அளவுக்கு வந்து அதுல சத்து கிடையாது. பட் இருந்தாலும் நமக்கு வந்து ஓரளவுக்கு தேவையை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுது இல்லையா? அந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டது இந்த ரெவல்யூஷன்ஸ் தான். சரிங்களா? ரைட், நோட் பண்ணியாச்சா? Yes, sir. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ். அதாவது எது வந்து கிராஸ் கிராப், கேஷ் கிராப்ஸ், ஆயில் சீட்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், இது மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன் அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஆயில் சீட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஃபைபர் கிராப், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்பைசஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் செரல்ஸ். இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து என்ன கேட்போம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்போம். சரிங்களா? சோ இந்த டைப் ஆஃப் கிராப்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கிறது நல்லது. செரல்ஸ் அப்படின்னா தானியங்கள். என்னென்ன? வீட், ரைஸ், கிராம், பார்லி, பாஜ்ரா. அதாவது வீட்னா கோதுமை, ரைஸ்னா நெல், கிராம் அப்படின்னா பருப்பு வகை, பார்லின்னு எழுதிக்கிங்க, பாஜ்ரா அப்படின்னா கம்பு. சரிங்களா? இதெல்லாம் தானியங்கள். Sir, crop type என்னங்க sir? First one. தானியங்கள். ரைட். சீரியல்ஸ், வீட், ரைஸ், கிராம், பார்லி, பாஜ்ரா முடிஞ்சா? அடுத்தது கேஷ் கிராப்ஸ், பணப்பயிர்கள். கேஷ் கிராப்ஸ் பணப்பயிர்கள். சுகர் கேன், டொபாக்கோ, கரும்பு, புகையிலை. சீரியல்ஸ் அப்படின்னா தானியங்கள், கேஷ் கிராப்ஸ் அப்படின்னா
கரும்பு, தானியங்கள். அடுத்தது ஆயில் சீட்ஸ், எண்ணெய் வித்துக்கள். கோகனட். டொபேக்கோனா தேயிலைங்களா? புகையிலை. புகையிலை தேயிலைன்னு சொன்னோமா? சரிங்களா? டொபேக்கோனா புகையிலை. ஆயில் சீட்ஸ் அப்படின்னா கோகனட், தென்னை. ஆளி விதை, லைன் சீட், ஆளி விதை. கிரவுண்ட், நிலக்கடலை. மஸ்டர்ட், கடுகு. சீசேம், எல். சன்ஃபிளவர், சூரியகாந்தி. எண்ணெய் வித்துக்கள் தென்னை, ஆளி விதை, நிலக்கடலை, கடுகு, எல், கிரவுண்ட், மஸ்டர்ட், சீசேம், சன்ஃபிளவர். இல்ல சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபைபர் கிராப்ஸ், இலைப்பயிர்கள் இல்ல நார்பயிர்கள் எப்படின்னு எழுதிங்க. சரிங்களா? இலைப்பயிர்கள் அல்லது நார்பயிர்கள். காட்டன், ஜூட், சில்க். பருத்தி, சணல், பட்டு. பருத்தி, சணல், பட்டு. பருத்தி, சணல், பட்டு. பருத்தி, சணல், பட்டு. சரிங்களா? ஃபைபர் கிராப்ஸ். அடுத்தது பிளான்டேஷன்ஸ், காஃபி, ரப்பர், டீ. பிளான்டேஷன்ஸ், தோட்ட பயிர்கள். காஃபி, காஃபி காஃபின்னு எழுதிக்கிங்க. ரப்பர், ரப்பர்னு எழுதிக்கிங்க. டீ, தேயிலை. அடுத்து ஸ்பைசஸ், இந்த மசாலா பொருட்கள். பெப்பர், மிளகு. கேஷ்யூ நட்ஸ், கேஷ்யூ நட்ஸ்னா என்னங்க? முந்திரி. முந்திரி. ஜிஞ்சர், இஞ்சி. டர்மரிக், மஞ்சள் வருது. சரிங்களா? ஸ்பைசஸ். நோட் பண்ணியாச்சா? மிளகு, முந்திரி, இஞ்சி, மஞ்சள். என்ன கம்ப்ளீட்டடா? எஸ் சார். அடுத்து பாருங்க, ஒவ்வொரு கிராப் அதுக்கான ரெக்குயர்மெண்ட் என்ன, அது வந்து எங்க இருக்கு, ஏரியா ஆஃப் ப்ரொடக்ஷன் எங்க. சரிங்களா? இப்ப ரைஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரைஸ்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இந்தியா அண்ட் கன்சியூமர் ஆஃப் ரைஸ். சரிங்களா? நம்ம தான் வந்து உற்பத்தி பண்றதுலயும் சரி, கன்சியூம் பண்றதுலயும் வேர்ல்டு லெவல்ல நம்ம எந்த பிளேஸ்ல இருக்கோம்? செகண்ட் பிளேஸ்ல இருக்கோம். சரிங்களா? 1/4 of the net shown area of the eastern and western part of the country is rice. ஈஸ்ட் சைடும் சரி, வெஸ்ட் சைடும் சரி, நமக்கு என்னதான் பண்றாங்க? 1/4, அதாவது 4ல 1 பங்கு. சரிங்களா? 4ல 1 பங்கு என்னதான் பண்றாங்க? நெல் மட்டும்தான் உற்பத்தி பண்றாங்க. சரிங்களா? எங்கெங்க? ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் சைடு. கிழக்கு மேற்கு பகுதியில 4ல் 1 பங்கு நெல் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்தியா நெல் உற்பத்தியில் 2வது மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் நுகர்வோராகவும் உள்ளது. சரிங்களா? நம்ம தான் அதுல கன்சியூமரும் நம்ம தான் 2வது கன்சியூமர், லார்ஜஸ்ட் கன்சியூமர். சரிங்களா? வேர்ல்டு லெவல்லயே. ஓகேவா? இதுக்கான ஹீட் பாத்தீங்கன்னா ஹை ஹீட், அதாவது 20 to 30 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? தட் இஸ் நியர்லி அவர் ரூம் டெம்பரேச்சர். அண்ட் ஹியூமிடிட்டி, ஈரப்பதமும் அதிகமா வேணும், வெப்பமும் வேணும். சரிங்களா? வெப்பம் மற்றும் ஈரப்பதம் அதிக அளவு தேவை அப்படின்னு எழுதிக்கிங்க. ரூம் டெம்பரேச்சர் வேணும், 20 to 30 டிகிரி செல்சியஸ் ஹீட் வேணும். அதே மாதிரி ஹியூமிடிட்டி இருக்கணும், ஈரப்பதம் இருக்கணும். ரெயின்ஃபால் பாத்தீங்க அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா? ஆவரேஜ் ரெயின்ஃபால் 150 சென்டிமீட்டர்ஸ். ஆனுவல் ரெயின்ஃபால், ஆனுவல் ரெயின்ஃபால் நமக்கு வந்து ஆவரேஜா எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். சரிங்களா? ஆண்டு மழை பொழிவு சராசரியாக 150 சென்டிமீட்டர்ஸ். சாயில், கிளே சாயில், அதாவது களிமண்,
ரொம்பவுமே சிறந்தது. சரிங்களா? இது எங்க சார் ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். பட் இந்தியாவிலேயே ரைஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது எங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? இந்தியாவிலேயே ரைஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது வெஸ்ட் பெங்கால். அதர் பிளேசஸ் பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ்லயும் ரைஸ் என்ன பண்றோம், அதிகமா நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? ரைஸ் நோட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். Yes, sir. Noted. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வீட், கோதுமை. இது என்ன பண்றோம் அப்படின்னா விண்டரோட பிகினிங்ல ஸ்டார்ட் பண்றோம். சரிங்களா? எப்போ விதைக்கிறோம், எப்போ சோன் பண்றோம் அப்படின்னா விண்டரோட பிகினிங். சரிங்களா? நம்ம எப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா பிகினிங் ஆஃப் சம்மர். சம்மரோட பிகினிங்ல ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்போ இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கணும், ரொம்ப லோ டெம்பரேச்சர் இருந்தா போதும். சரிங்களா? அதாவது 10 to 15 டிகிரி செல்சியஸ். ஸோ இதை என்ன பண்றோம் அப்படின்னா விண்டர்ல நம்ம வந்து கல்டிவேட் பண்றோம். எது அப்படின்னா வீட், கோதுமை. சரிங்களா? குளிர்கால தொடக்கத்தில் அறுவடை செய்யப்பட்டு, குளிர்கால தொடக்கத்தில் விதைக்கப்பட்டு கோடைக்கால தொடக்கத்தில் அறுவடை செய்யப்படுகிறது. சரிங்களா? 4th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்டு. இந்தியா வந்து உலக அளவுல நம்ம வந்து 4வது பிளேஸ்ல இருக்கோம் வீட் ப்ரொடக்ஷன்ல. சரிங்களா? வீட் ப்ரொடக்ஷன்ல நம்ம உலக அளவுல 4வது பிளேஸ். உலக அளவில் இந்தியா 4வது இடம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா மிட் லாட்டிடியூட் கிராஸ்லேண்ட்ஸ், புல்வெளி. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 டிகிரிக்கு மேல போயிடணும். ஓகேவா? அந்த கடக ரேகை, மகர ரேகை இருக்கு இல்லையா, அதுக்கு மேல போயிடணும். சோ அந்த ரேகைக்கு அப்புறம் 30 டிகிரிக்கு மேலதான் நமக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த மிட் ரீஜியன்ல தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா வீட் இருக்கும். டெம்பரேச்சர் 10 to 15 டிகிரி செல்சியஸ். ஏன்னா நமக்கு ஈக்விடேட்டருக்கு பக்கத்துல இருக்கப்ப டெம்பரேச்சர் கம்பல்சரி அதிகமா தான் இருக்கும். ஈவன் விண்டரா இருந்தாலும் நமக்கு என்ன ஆகும், டே டைம்ல கம்பல்சரி என்ன ஆயிரும், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சோ கொஞ்சம் மேல போயிட்டோம் அப்படின்னா, அதாவது டெம்பரேச்சர் வந்து விண்டர் டைம்ல ரொம்ப கம்மியா இருக்கும். சோ அங்க வந்து இது பாசிபிள். சரிங்களா? ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு அப்படின்னா 100 ரெயின்ஃபால் 100 சென்டிமீட்டர் இருக்கணும். சரிங்களா? குளிரும் கம்மியா இருக்கணும், மழையும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். இதுக்கு வந்து லாமி அண்ட் கிளே சாயில் வந்து பாசிபிள். அதாவது ஒண்ணு இல்ல, களிமண்ணோட வகை தான் இது. ரெண்டுமே களிமண் தான். சரிங்களா? இது எங்க சார் அதிகமா இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா இந்த பிளேஸ்ல அதிகமா இருக்கு. இந்தியாவில் அதிகமா எங்க கல்டிவேட் பண்றோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். சரியா? நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம அடுத்தது போலாம். எஸ் சார். ரைட், எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது மைஸ். இட் கேன் பி யூஸ்ட் as a fodder and manure. அதாவது உணவுப் பொருளா யூஸ் பண்றோம், தீவனமா யூஸ் பண்றோம், உரங்கள் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். சரிங்களா? சோளம், மக்காச்சோளம் சொல்றோம் இல்லையா, இது வந்து உணவா யூஸ் பண்றோம், தீவனமா யூஸ் பண்றோம், அதே மாதிரி உரமா யூஸ் பண்றோம். ஃபுட்டர் அண்ட் மேன்யூர். சரிங்களா? இதுக்கான டெம்பரேச்சர் என்ன சார் அப்படின்னா 21 to 27 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 50 to 100 இருந்தா போதும். அலுவியல் சாயில் அண்ட் ரெட் சாயில். சரிங்களா? வண்டல் மண், சிவப்பு மண். அலுவியல் சாயில் அண்ட் ரெட் சாயில் இது எது இருந்தாலும் இது பாசிபிள். சரிங்களா? வண்டல் மண், சிவப்பு மண். எங்க சார் அதிகமா இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கடுத்து கர்நாடகா, மகாராஷ்டிரா, இங்க அதிகமா ப்ரொடக்ஷன் இருக்கு. இந்த ரெட் கலர்ல நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அதோட இந்தியாவுல லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்தோம், ரைஸுக்கு யாரு, வெஸ்ட் பெங்கால், வீட்டுக்கு உத்தரப்பிரதேஷ். அதே மாதிரி மைஸ் வந்து இந்தியாவுல எங்க அதிகமா இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? இங்க நான் ரெட் கலர்ல கொடுத்துருக்கிறது எல்லாமே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் இந்தியா. சரிங்களா? கர்நாடகா, மகாராஷ்டிரா இங்க எல்லாமே இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இதுல அதிகமா யாருன்னா ஆந்திரா. அடுத்து ஜோவர், சோளம். டெம்பரேச்சர் இதுக்கு வந்து 16 to 30 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் இதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் மேனேஜ் பண்ணும், 30 to 100 சென்டிமீட்டர்.
சரிங்களா? மகாராஷ்டிரா, கர்நாடகா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா மகாராஷ்டிரா. பாஜ்ரா, கம்பு, ட்ரை அண்ட் வார்ம் கிளைமேட், சரிங்களா? ரொம்ப சூடான ஒரு கிளைமேட், வறண்ட காலநிலை, சரிங்களா? 25 to 30 டிகிரி செல்சியஸ், ரெயின்ஃபால் 40 to 50 இருந்தாலே போதும், சரிங்களா? எங்க அப்படின்னா ராஜஸ்தான். ராஜஸ்தான் பாலைவனம் தானே, ஸோ அங்கதான் கம்பு அதிகமா இருக்கு. ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, குஜராத் இந்த ஏரியாவில எல்லாம் இருக்கு, சரிங்களா? அடுத்தது ராகி. ராகி வந்து ஃபிங்கர் மில்லட் ஆர் பக்வீட் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சரிங்களா? அதாவது விரல் திணை அல்லது மர கோதுமை அப்படின்னு சொல்லி சொல்லலாம், சரிங்களா? விரல் திணை அல்லது மர கோதுமை அப்படின்னு சொல்லலாம். அதோட டெம்பரேச்சர் வந்து 20 to 30 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் எவ்வளவு அப்படின்னா 50 to 100 சென்டிமீட்டர். எங்க சார் அதிகமா இருக்கு அப்படின்னா கர்நாடகா, சரிங்களா? கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரகாண்ட், மத்திய மகாராஷ்டிரா இங்க எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றாங்க. பட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கர்நாடகா. நெக்ஸ்ட் பார்லி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் cannot tolerate high heat and humidity, சரிங்களா? அதாவது ரொம்ப ஹீட்டும் ரொம்ப ஈரப்பதமும் இருக்கக்கூடாது. சோ டெம்பரேச்சர் வந்து 0 to 15 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். ரெயின்ஃபால் 75 to 100 டிகிரி 100 சென்டிமீட்டரா இருக்கும், சரிங்களா? அதாவது அந்த பகுதியில குளிரும் இருக்கணும், பட் வெயிலும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஏரியா, சரிங்களா? மழையும் இருக்கக்கூடாது, சரிங்களா? ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இது எங்க அதிகமா ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல. நோட் பண்ணி வச்சுக்கணும். Just a minute, sir. ஓகே. Completed, sir. ரைட். அடுத்தது பாருங்க காட்டன், பருத்தி. இதுக்கு டெம்பரேச்சர் எவ்வளவு சார் வேணும் அப்படின்னா 21 to 30 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் வந்து 50 to 100 சென்டிமீட்டர் இருந்தா போதும், சரிங்களா? அடுத்தது இது எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ். குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், சரிங்களா? ரைட். அதே மாதிரி இதுக்கு என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா பனி இருக்கக்கூடாது, சரிங்களா? பனி பெய்யுது இல்லையா, பனி வந்து இருக்கக்கூடாது. சோ கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் இருக்கக்கூடாது? 210 நாள் இருக்கக்கூடாது. அதாவது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 7 மந்த்ஸ் வந்து பனி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஏரியாவில தான் இது வந்து வளரும், சரிங்களா? grow in areas having, சரிங்களா? பனி இல்லாமல் நமக்கு எத்தனை நாள் இருக்கணும்? 210 days வந்து இருக்கணும், கிட்டத்தட்ட 7 மாசம், சரிங்களா? 7 மாசம் பனி இல்லாம இருக்கிற காட்டன் வந்து வரும், பருத்தி. இப்ப நிறைய ஹைபிரிட் வெரைட்டிஸ் வந்துருச்சு, பட் பேசிக்கா காட்டனுக்கு வந்து இதான் ரெக்குயர்மெண்ட், சரிங்களா? இது அதிகமா எங்க இருக்கு அப்படின்னா குஜராத். இங்கேயும் பருத்தி போடுவாங்க இல்லைங்க சார்? என்னங்க? இல்லைங்க சார், இங்கேயும் பருத்தி போடுவோம் இல்லைங்க சார் புரியலைங்க. அப்படின்னு. ஆமாங்க, பருத்தி போடுவோம். நமக்கு உரைப்பனி பெருசா இல்லைங்க. ஆமாங்க சார். ஆனா அதனால இங்க அதிகமா போடுறது இல்லைங்களா? ஆமாங்க, அதிகமா போடுறது இல்ல. அதாவது பனி வந்து நமக்கு பெருசா இல்ல, அதனால நம்ம ஏரியாவில வருது, சரிங்களா? இன்னும் நார்த் சைடு போயிட்டீங்க அப்படின்னா பனி வந்து ரொம்பவே, அதாவது கிட்டத்தட்ட சாரல் மாதிரி பெய்யும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அது மேனேஜ் பண்ண முடியாது. சரிங்க சார். அதனாலதான் பாத்தீங்கன்னா குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரா இவ்வளவுதான் அதோட மேஜர் ஏரியாவே. மேல நார்த் சைடு போயிருக்காது, சரிங்களா? ஓகே.
ரைட். அடுத்தது ஜூட். சணல். இதுக்கான டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 to 35 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் 120 to 150 சென்டிமீட்டர். சரிங்களா? எங்க சார் ஜூட் அதிகமா இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். ஜூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி, அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெஸ்ட் பெங்கால்ல அதிகமா வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. முக்கியமா அந்த ஒவ்வொரு கிராப்புக்கும் லார்ஜஸ்ட் ஏரியா கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த ரெட் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கோம்ல, அது வந்து நல்லா பாத்துக்குங்க. சரிங்களா? ஏன்னா அடிக்கடி வந்து அதுல கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சரியா? ஜூட்டோட லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால், பீகார், அஸ்ஸாம். நீங்க ரிமைனிங் இருக்கிறத படிக்காட்டி கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. சரிங்களா? ரிமைனிங் இருக்க ஏரியாஸ் வந்து நீங்க படிக்கலன்னா கூட மேனேஜ் பண்ணிடலாம். பட் அந்த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் கண்டிப்பா படிச்சிருங்க. ஒவ்வொரு கிராப்புக்கும் எது வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் அப்படிங்கறத கம்பல்சரி படிச்சு வச்சிருங்க. சரிங்களா? எஸ் சார். அடுத்தது சுகர் கேன், கரும்பு. சரிங்களா? அதாவது கிட்டத்தட்ட 10 to 15 மாசம் ஆகும். சரிங்களா? இது கொண்டு வரதுக்கு. இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். நம்ம ஏரியால எல்லாம் ஆல்மோஸ்ட் 10 monthsல இருந்து 12-13 months வரைக்கும் கரும்பு வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க இல்லையா? சோ நமக்கு இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய மேஜரான ஒரு சுகர் ஃபேக்டரி எது? பனாரியம்மன். பன்னாரியம்மன். இந்த ஏரியா ஃபுல்லாவே பன்னாரியம்மன்ல தான் போயிட்டு வரோம். இல்ல அப்படின்னா சக்தி சுகர்ஸ் இல்லையா? ஆப்பக்கூடல்ல இருக்கு இல்லையா சக்தி சுகர்ஸ். இந்த 2 ஏரியா தான் நம்ம ரீஜியன்ல மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணிருக்கோம். ரைட். இந்த சுகர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 to 15 months இதுக்கு வந்து பீரியட். சரிங்களா? அது 10 மாசத்துல இருந்து 15 மாசம் வரைக்கும். இதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா எவ்ரி இயர் நம்ம வந்து அதை வந்து பிளான் பண்ண வேண்டியது இல்லை. சரிங்களா? அதை கட்டக்கரும்புன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெட்டி விட்டாங்க அப்படின்னா என்ன ஆயிடும், ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ கரும்பு வந்து ஹார்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி எடுப்பாங்க. அது திருப்பி வளரும் சார். அதாவது லேண்டோட சர்ஃபேஸ் ஈக்குவலா நில அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, லேண்டோட சர்ஃபேஸ் அளவுக்கு வெட்டி விடுவாங்க. மியூட்ல போட்டுக்குங்க. ரைட். அதாவது என்ன அப்படின்னா ஏரியா பொறுத்து. சரிங்களா? ஒவ்வொரு ஏரியாவையும் அங்க இருக்கக்கூடிய சோர்ஸ் சாயிலோட கண்டிஷன் பொறுத்து அது வந்து வரும். கிட்டத்தட்ட 5 times ஒரு மினிமமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 5 times வரைக்கும் 5 years வரைக்கும் அது என்ன பண்ணலாம். ஒன்ஸ் வந்து கிராப் பண்ணிட்டா பிளான் பண்ணிட்டாங்கன்னா 5 years வரைக்கும் அதுலயே எடுப்பாங்க. 5 times வந்து எடுப்பாங்க மினிமம். சரிங்களா? மேஜரா 10 times 12 times 13 times இந்த மாதிரி கூட நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். இதுக்கான டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா நார்மலா 21 to 27 டிகிரி செல்சியஸ். ரெயின்ஃபால் என்ன அப்படின்னா 75 to 150 சென்டிமீட்டர். சரிங்களா? இது அதிகமா எங்க இருக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ், அடுத்தது தமிழ்நாடு. சரிங்களா? லாங் கிரஷிங் பீரியட், ஹை ஈல்ட், ஹை சுக்ரோஸ் ஏன்னா நம்ம அந்த ஒயிட் சுகர் மேனுஃபேக்சரிங் ஃபுல்லாவே எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு, சுகர் கேன் பேஸ் பண்ணி தான் மட்டும்தான் இருக்கு. அஸ்கா சர்க்கரைன்னு சொல்றோம் இல்லையா, ஒயிட் சுகர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சுகர் கேன்ல இருந்து தான் மேனுஃபேக்சரிங் பண்றோம். சரிங்களா? இதே கருப்பட்டி எதுல இருந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம்? கருப்பட்டி பார்த்ததே இல்லையா? சூப்பர். சரி, ஓகே. பனங்கருப்பட்டி சொல்லுவாங்க சார். என்னங்க? பனங்கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. பனங்கருப்பட்டி. ஓகே. அதே மாதிரி சுகர்ல இருந்தும் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெல்லம் தயாரிப்பாங்க. சரிங்களா? அதாவது கரும்புல இருந்து நமக்கு என்ன தயாரிப்பாங்கன்னா வெல்லம் டைரக்டா வந்து ஆலையில காய்ச்சி என்ன பண்ணுவாங்க, வெல்லம் தயாரிப்பாங்க. இந்த கரும்பு சர்க்கரை அப்படின்னு சொல்லி, இந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு இல்லையா, ஆர்கானிக்னு சொல்லிட்டு எல்லாமே பண்றாங்க இல்லையா, அது எல்லாமே சுகர் கேன்ல இருந்து தான். சரிங்களா? இந்த பனை மரத்துல இருந்து வெல்லம் தயாரிப்பாங்க. அதே மாதிரி சுகர்ல கரும்புல இருந்தும் தயாரிப்பாங்க. சரிங்க, நெக்ஸ்ட் போலாமா? சார் கருப்பட்டிங்க சார். கருப்பட்டி பனைமரம். சார் இதுக்கு முன்னாடி ஸ்லைடு சார். என்னங்க புரியல? இதுக்கு முன்னாடி ஸ்லைடு. முன்னாடி ஸ்லைடா? இதை எல்லாரும் நோட் பண்ணிட்டீங்களா? இந்த ஸ்லைட் நோட் பண்ணியாச்சா? எஸ். ரைட். சீக்கிரம் நோட் பண்ணிக்கீங்க. அடுத்து டொபேக்கோ, புகையிலை. டெம்பரேச்சர் 16 to 35 டிகிரி செல்சியஸ். ரெயின்ஃபால் வந்து 100 சென்டிமீட்டர். எங்க சார் அப்படின்னா ஆந்திரா. சரிங்களா? இது மேஜரா எங்க இருக்குன்னா ஆந்திரா, குஜராத், இந்த பிளேசஸ்ல இருக்கும். நம்ம ஊர்லயும் டொபேக்கோ போடுவாங்க, பட் ரேர் இல்லையா? பாத்திருக்கீங்களா டொபேக்கோ கல்டிவேஷன்? நோ சார் அப்படிங்கிறீங்க தானே? எஸ் சார். நிறைய பேருக்கு வந்து இன்னும் என்ன இதுல பார்த்த பாதி கிராப் வந்து எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? அட்லீஸ்ட் உங்க ஊர்ல தோட்ட சைடு இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் சார். இங்க எல்லாமே மோஸ்டா தோட்டம் தானங்க சார். மேபி வேரி ஆகலாம்.
எப்படின்னு தெரியல. சரிங்களா? அவங்க ஏரியாவில் இருக்கிறதாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு போய் பாருங்க, கத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஊட்டியில வந்து என்னென்ன இருக்கும்? டீ, காஃபி, கொக்கோ சொன்னீங்க. அப்புறம் இந்த பெப்பர் ஃப்ரூட்ஸ், பெப்பர், சூப்பர். ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? அதை தாண்டி வேற என்ன இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல? வீட் பாத்திருக்கீங்களா? வீட் கல்டிவேஷன் நானே பார்த்தது இல்ல. No, sir. ரைஸ் பாத்திருக்கீங்களா? சார் வீட் டிஎன்ஏயூல மட்டும் பண்ணுவாங்க சார். அப்படியா? சூப்பர். ரைஸ் பாத்திருக்கீங்களா? எஸ் சார். நெல் வந்து கீழே எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஊட்டி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திருக்கீங்களாண்ணா? Yes, sir. ரைட், ஓகே, சரிங்க. சரி, டொபேக்கோ சொல்லட்டுமா? அடுத்தது டீ வந்து எங்கன்னா அஸ்ஸாம் தான் டீ வந்து லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சரிங்களா? வெஸ்ட் பெங்கால், கேரளா, தமிழ்நாடு இங்க எல்லாமே டீ இருக்கு. பட் அஸ்ஸாம் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் டீ. இது வந்து டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் ரெண்டுமே இருக்கணும். வெப்பமும் வேணும், அதே மாதிரி ஈரப்பதமும் வேணும். சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து 20 to 30 டிகிரி செல்சியஸ். ஆனுவல் ரெயின்ஃபால் 150 to 300 சென்டிமீட்டர். ஹைட்டான பிளேசஸ்ல மோஸ்ட்லி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊட்டியில இருக்கு இல்லையா? அதாவது ஆல்டிடியூட் பாத்தீங்க அப்படின்னா 600 to 1800 மீட்டர்ஸ்ல இந்த டீ வந்து மோஸ்ட்லி பிளான் பண்றாங்க. சரிங்களா? டிராபிக்கல் சப் டிராபிக்கல் பிளான்ட் அப்படின்னு என்ன? வெப்பமண்டல மித வெப்பமண்டல பயிர். சரிங்களா? இது வெப்பமண்டலத்துல வரும், மித வெப்பமண்டலத்திலயும் வரும். சரிங்களா? அதாவது ஹாட்டாவும் இருக்கணும், அதே டைம் ஈரப்பதமும் இருக்கணும். காஃபி சேம் கண்டிஷன், ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். டெம்பரேச்சர் பாத்தீங்க அப்படின்னா 15 to 28 டிகிரி செல்சியஸ். ரெயின்ஃபால் 150 to 250 சென்டிமீட்டர். இதுக்கான ஆல்டிடியூட் இதுவும் 600 to 1600 மீட்டர். சரிங்களா? 600 to 1600 மீட்டர். இது மேஜரா எங்க இருக்கும் சார் அப்படின்னா கர்நாடகா. காஃபில லார்ஜஸ்ட் கர்நாடகா, அடுத்தது கேரளா, அடுத்தது தமிழ்நாடு. சரிங்களா? எல்லாமே மோஸ்ட்லி இந்த டீ காஃபி எல்லாமே ஹில் ஸ்டேஷன்ஸ்ல தான், ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேசஸ்ல தான் என்ன பண்றோம்? கல்டிவேட் பண்றோம். சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். அடுத்தது ரப்பர். ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். சரிங்களா? ஹாட்டாவும் இருக்கணும், அதே மாதிரி ஈரப்பதமும் இருக்கணும். டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 25 to 35 டிகிரி செல்சியஸ். நல்ல ரெயின்ஃபால் இருக்கணும், 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் இருக்கணும். சரிங்களா? ஆல்டிடியூட் 300 to 450 மீட்டர். ஒரு ஆவரேஜான ஆல்டிடியூட் இருந்தா போதும். அதே மாதிரி 700 மீட்டர் எபோவுக்கு மேல அது வராது. சரிங்களா? நாட் எபோவ் 700 மீட்டர். 700 மீட்டருக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது? ரப்பர் வந்து கல்டிவேட் பண்ண முடியாது. சரிங்களா? மோஸ்ட்லி எங்க ரப்பர் இருக்கும் அப்படின்னா கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, திரிபுரா. சரிங்களா? லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் யாரு அப்படின்னா கேரளா. ஓகேவா? எஸ் சார். ரைட். என்ன நோட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். அடுத்தது லைவ் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ். சரிங்களா? கால்நடைகள் மற்றும் மீன் வளர்ப்பு துறை. சரிங்களா? இந்த லைவ் ஸ்டாக் கணக்கெடுப்பு இது எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1919 ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வரைக்கும் 18 லைவ் ஸ்டாக் சென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 19th லைவ் ஸ்டாக் சென்சஸ் வந்து 2012. சரிங்களா? டோட்டலா வந்து 19 சென்சஸ் முடிச்சிருக்காங்க. 19th சீரிஸ் ஆஃப் லைவ் ஸ்டாக் சென்சஸ் அப்படின்னா 2012. சரிங்களா? டோட்டலா இது வரைக்கும் 19 முடிஞ்சிருக்காங்க. இது 18 இங்க எழுத வேணாம், 19ன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? 2012ல நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா 19th லைவ் ஸ்டாக் சென்சஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. சரிங்களா? கால்நடை கணக்கெடுப்பு எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா 1919ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஹியூமன் சென்சஸ் 1872 சார். வெரி குட், சூப்பர். யார் ஸ்டார்ட் பண்ணார்? லார்ட் மேயோ. லார்ட் மேயோ. சரிங்க. இந்த லைவ் ஸ்டாக் சென்சஸ் படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைவ் ஸ்டாக் கேட்டல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 37.28%. இதே கோட் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 26.4%. 23%. சீப்
12% பிக்ஸ், 2% அதர்ஸ், 0.3%. சரிங்களா? இது பெர்சன்டேஜோட எழுதி வச்சுக்கோங்க. பட் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போதும்னா அந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சா போதும். எது அதிகமா இருக்கு, எது கம்மியா இருக்கு, இப்படி நீங்க படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா? கால்நடைகள், கால்நடைகள் மீன்ஸ் ஆடு, அதாவது நமக்கு மாடு, எருமை. எருமை தனியா இருக்கா? சரி, ஓகே, மாடு மட்டும் வரும் அப்படின்னா. கோட். சார் ஒரு நிமிஷம் போன ஸ்லைட் போடுங்க சார். ஒரே நிமிஷமா, இதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம், அப்புறம் போட்டுறேன். ஓகே சார். கோட்னா வெள்ளாடு. சார் பஃபலோ, கேட்டில் கேட்டில். அதாவது நீங்க கவுன்னு கூட எழுதிக்கிங்க. மாடு மட்டும் தான் கேட்டில்ல மென்ஷன் பண்றோம். சரிங்களா? எல்லாமே ரிமைனிங் எல்லாமே நமக்கு தனியா வந்துரும். ஓகே. பஃபலோ எருமை. ஷீப் செம்மறியாடு. பிக்ஸ் பன்றிகள். மற்றவை 0.37%. சரிங்களா? சார் இந்த பெர்சன்டேஜ் எல்லாமே இந்தியாக்காங்க சார்? ஆமாங்க. அதே மாதிரி லார்ஜஸ்ட் பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்ல எது அதிகமா இருக்குன்னு பாருங்க. பஃபலோ எங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். கேட்டில் கால்நடைகள் மத்திய பிரதேஷ். ஷீப் எங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ். கோட் ராஜஸ்தான். பிக் அஸ்ஸாம். கேமல் ராஜஸ்தான். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். லாஸ்ட் ஸ்லைடு யாரு கேட்டதுக்கு நான் பாத்துக்க. தேங்க் யூ சார். ஓகே, சரிங்க. இதோட நமக்கு வந்து இந்த அனிமல்ஸ் வந்து முடியுது. சரிங்களா? லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் பிளஸ் என்ன பார்த்துட்டோம், லைஃப் ஸ்டாக் அண்ட் ஃபிஷரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஓகேவா? இதுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அண்ணா இப்போ வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்காங்கண்ணா? நோ சார். ரைட், ஓகே. அடுத்தது இன்னொரு ஈஸியான டாபிக். சொல்லுங்க சார். இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றது சார். அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லைங்கண்ணா. ஓகே சார். எது எது வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றோம் அந்த லெவலுக்கு பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறது இல்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல மோஸ்ட்லி வருது. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த சைடு போறதில்ல அவங்க. சரியா? அதனால அது பெருசா தேவையில்ல. பட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா வந்துச்சு அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ரீசெண்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த டைம் வந்து ஒரு ரெக்கார்டு, இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து இவ்வளவு வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வரும் இல்லையா? எஸ் சார். அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே சார். அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். சரிங்களா? அதாவது பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? டிசாஸ்டர் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ் இருக்கு, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கறத பாக்குறதா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கக்கூடிய டாபிக். சரிங்களா?
பேரிடர் மேலாண்மை. டிசாஸ்டர் அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லையா, ஒன்னா நேச்சுரல் இல்லைன்னா ஆர்டிபிஷியல், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் பத்தி பார்க்கக்கூடிய சொல்றதுதான் டிசாஸ்டர்னு சொல்றோம். ஒன்னா நேச்சுரலா நடந்துச்சுன்னா அது என்னவா இருக்கும்? சைக்ளோன், பிளட், எர்த்குவேக், வல்கானோ, இந்த மாதிரி வரது எல்லாமே என்ன சொல்றோம்? நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்றோம். இதுவே மேன்மேட் ஆர்டிபிஷியல் அப்படின்னா ஆக்சிடென்ட்ஸ், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ரோட் ஆக்சிடென்ட்ஸ், இது எல்லாமே எதுல வருது? மேன்மேட் டிசாஸ்டர் இல்லையா? ரைட். சோ நீங்க டிசாஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சா போதும், இதெல்லாம் எழுத வேண்டியது இல்ல சரிங்களா? டிசாஸ்டர் அப்படின்னா பேரிடர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ரைட். அதாவது நான் இதுவரைக்கும் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்கேயும் இருக்கு. அதாவது எர்த்குவேக்ஸ், லேண்ட்ஸ்லைட்ஸ், ட்ரஃப்ட், சைக்ளோன்ஸ், ஃப்ளட்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ் அண்ட் அதர் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம்? இந்தியாவில் நடக்கக்கூடிய மேஜரான டிசாஸ்டர்ஸ் சரிங்களா? இப்போ நார்மலா இந்தியா மட்டும் இல்ல, வேர்ல்டு ஃபுல்லா ஒரு டிசாஸ்டர்ல மாட்டிட்டு தவிக்கிறோம். என்னது? வைரஸ். கோவிட் இல்லையா? இது வந்து ஒரு மிகப்பெரிய கொடுமையா போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1.5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சா லாக்டவுன் போட்டு? எஸ் சார். சார் இது முடிஞ்ச பாடு இல்ல இல்லையா? அகைன் வந்து தேர்ட் வேவ் வருதுன்னு சொல்றாங்க. வந்தாதான் நிஜம். சரி, ஓகே, சரிங்க, நம்ம அதை பத்தி மெதுவா பாத்துக்கலாம். அடுத்தது, அக்கார்டிங் டு வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னா, இந்தியாவோட ஜிடிபில 2% டைரக்டா டிசாஸ்டர் செலவு பண்றதுக்கே சரியா போயிடுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா? நம்மளோட ஜிடிபியே வரதே கம்மியா தான் வருது, அதுல 2% வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? டிசாஸ்டருக்கே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் புயல் வருது, வெள்ளம் வருது, நிலநடுக்கம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு. புரியுதுங்களா? இப்ப நார்மலாவே பாருங்களேன், இப்போ லாஸ்ட்ல இந்த 1.5 years எடுத்துக்கோங்க, இந்த எக்கனாமியே எடுத்துக்கோங்க, என்ன ஆயிருக்கு? நிறைய வந்து இன்கம் எல்லாமே பாதிச்சிருக்கா? கவர்மெண்ட் முடிஞ்ச வரைக்கும் அவன் என்ன பண்றான்? நீ அதை பண்ண வேண்டாம், இதை பண்ண வேண்டாம், அந்த டாக்ஸ் இந்த டாக்ஸ் எல்லாமே என்ன பண்றாங்க? ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. பட் பீப்புளும் யோசிச்சு பாருங்க, அவங்க பண்ணக்கூடிய ஒர்க்கையும் அவங்களால பண்ண முடியாம இன்கம் டோட்டலா ஸ்பாயில் ஆகுது இல்லையா? நம்மளோட ஜிடிபில இப்ப தரமட்டமா கீழே இறங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லெவல்ல இருக்கிறப்ப 2% என்டையர் ஜிடிபில 2% வந்து நம்ம வருஷம் இதுக்கே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு சரிங்களா? சோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான் நமக்கு சரிங்களா? ஏன்னா நம்மளோட நேச்சுரல் லொகேஷன் அந்த மாதிரி இருக்கு சரிங்களா? இந்த மான்சூன், ஃப்ளட், சைக்ளோன், இது எல்லாமே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு விதத்துல நெகட்டிவா இருந்தாலும் ஒரு விதத்துல அது வந்து சேஃப்டியாவும் இருக்கு சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 3 sides வந்து என்ன இருக்கு? நமக்கு சி மட்டும் தான் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட அது சென்ட்ரல்ல இருந்து கீழே வரைக்கும், இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நம்ம சுத்தி இருக்கக்கூடியது ஃபுல்லாவே கடல் தான். அது வந்து ஒரு பாதுகாப்பாவும் இருக்கு இல்லையா? லேண்டா இருந்தா கூட சொல்லலாம், பட் இது வந்து சி அப்படிங்கறதுனால நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? கெஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அது வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ப்ரொடக்ஷனாவே இருந்தாலும், பட் வந்து இந்த மாதிரி ஃப்ளட், சைக்ளோன்ஸ் எல்லாம் வரப்ப நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது சரிங்களா? ரைட். இந்த டிசாஸ்டர் ரிடக்ஷன், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன், UNISDR, இவங்க 2010ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரேங்கிங்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ல சைனாக்கு அப்புறம் இந்தியா தான் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா? இந்தியா வந்து 2nd பிளேஸ்ல இருக்கு. 1st பிளேஸ்ல இருக்குது எதுங்க? சைனா. ரைட். இந்த ரெண்டு பாயிண்ட் வேர்ல்டு பேங்கோட ரிப்போர்ட் படி 2% ஆஃப் ஜிடிபி நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? டிசாஸ்டரை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம வந்து இந்தியா வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ல சைனாவுக்கு அடுத்தபடியா 2nd பிளேஸ்ல இருக்கும் சரிங்களா? இதையும் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து போலாமா கண்ணா? எஸ் சார். ரைட். இங்க பாருங்க, மோர் தேன் 17,000 பீப்புள்ஸ் எவ்ரி இயர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபயர் இன்சிடென்ட்ஸ்னால என்ன பண்றாங்க? ஃபயர் ரிலேட்டட் இன்சிடென்ட்ஸ்னால டெத் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ சரிங்களா? தேசிய குற்றப்பிரிவு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அவங்களோட டேட்டா படி இந்தியாவுல
ஃபயர் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த ஃபயர் சேஃப்டி வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னா ஃபயர் ரிலேட்டட் ஆக்சிடென்ட்ல எவ்ரி இயர் என்ன ஆகுறாங்க, 17,000 மெம்பர்ஸ்க்கு மேல வந்து டெத் ஆகுறாங்க. சரிங்களா? இந்த ரீசன்ஸ் எல்லாமே இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது, அதாவது என்ன சொன்னோம், இந்தியாவுக்கு அடுத்து சைனாவுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ்ல நம்ம இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2% ஆஃப் ஜிடிபி வந்து நம்ம இதுக்கு தான் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஃபயர்ல வந்து கிட்டத்தட்ட 17% பீப்புள் 2015 என்ன பண்ணிருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. சோ இந்த மாதிரி டேட்டாஸ் தான் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல என்ன பண்றோம், இன்னும் வீக்கா இருக்கோம், நமக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளட் வருது அப்படின்னா, ஃப்ளட் வந்து கரெக்டா ஃப்ளட்டே வந்தாலும் அது வடிஞ்சு போற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கணும், ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கணும். பட் நம்ம கிட்ட ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல. நம்ம நம்ம பாதி வீடு எங்கதான் இருக்கு, அந்த வாக்கியால்குள்ளதான் கட்டி வச்சிருக்கோம் இல்லையா? சோ வந்து கண்டிப்பா ஃப்ளட் வந்தா வீட்டுக்குள்ளதான் வரும், வேற வழியே கிடையாது. சோ இந்த மாதிரி நம்ம வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் வந்து இந்தியாவுல ரொம்ப கம்மியா இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்த டிசாஸ்டர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அக்டோபர் 29 வந்து நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன், தேசிய பேரிடர் தடுப்பு தினம். எப்போ அப்படின்னா அக்டோபர் 29. சரிங்களா? அக்டோபர் 29 என்னவா செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் டே ஃபார் டிசாஸ்டர் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். சரிங்களா? ஓகே ஓகே, இது புரியுதா? எஸ் சார். ரைட், அடுத்து போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட், அடுத்து பாருங்க, கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேச்சுரல் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம் இல்லையா? earthquakes, volcanic eruptions, floods, hurricanes, heat and cold waves, troughs. இது எல்லாமே என்னது, நேச்சுரல் டிசாஸ்டர் இல்லையா? earthquakeனா நிலநடுக்கம், volcanic eruptions அப்படின்னா எரிமலை வெடிப்பு, floodsனா வெள்ளம், hurricanes அப்படின்னா புயல் சூறாவளி வருது இல்லைங்களா? ஹீட் அண்ட் கோல்டு வேவ்ஸ், இந்த நீரோட்டங்கள் சொல்லுவோம். சரிங்களா? அதனால ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் கடல்ல பாதிக்கும். சரிங்களா? லேண்டை விட கடல்ல தான் இந்த டிசாஸ்டர் அதிகமா இருக்கும். ட்ரப்ஸ், வறட்சி. சரிங்களா? இது எல்லாமே வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். இதுவே மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு, அசாடஸ் கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன்ஸ், டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்சிடென்ட்ஸ், ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர்ஸ், மைனிங் ஆக்சிடென்ட்ஸ் and acts of terrorism. சோ இதெல்லாம் என்ன வருது அப்படின்னா மேன்மேட் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை பேரழிவு தாண்டி நம்ம வந்து மனிதனால உருவாக்கக்கூடியது இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹசார்டஸ் மெட்டீரியல் ஸ்பில்ஸ் அப்படின்னா என்ன சொல்லலாம், அபாயகரமான பொருட்கள் வந்து கசியிறது. சரிங்களா? இப்போ இந்த ரேடியேஷன் கசியிறது, கெமிக்கல் வந்து லீக் ஆகுறது, கெமிக்கல் கேஸ் வந்து லீக் ஆகுறது, இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஹசார்டஸ் மெட்டீரியல் ஸ்பில்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபயர்ஸ், அதாவது தீனால ஏற்படக்கூடிய விபத்து. சரிங்களா? பெரிய பில்டிங்ஸ் வந்து தீப்பத்திக்கிறது, ஃபாரஸ்ட் ஃபயர், லேண்ட் ஃபயர், இதெல்லாமே இதுல வருது. கிரவுண்ட் வாட்டர் கண்டாமினேஷன், கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் வந்து பாதிக்கிறது. சரிங்களா? அதுவும் ஒரு விதமான டிசாஸ்டர் தான் இல்லையா? அடுத்தது வேற என்ன இருக்கு, டிரான்ஸ்போர்டேஷன் ஆக்சிடென்ட்ஸ். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுல எவ்வளவு பேர் இறப்பாங்க இல்லையா? நிறைய மக்கள் வந்து இழக்க வேண்டியதா இருக்கும். பஸ், பிளைட், இதெல்லாமே வந்து ரொம்ப மோசமான இன்சிடென்ட்ஸ். சோ இதெல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்ட்ரக்சரல் ஃபெயிலியர்ஸ், பெரிய பெரிய பில்டிங் வந்து டேமேஜ் ஆகி விழுகுது இல்லையா? கட்டடம் சரியில்லாம, இன்ஜினியர் சரியில்லாம, கலப்படம், சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால என்ன ஆகும், ஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் ஆகும். மைனிங் ஆக்சிடென்ட், சுரங்கம், ஏன்னா உள்ள தோண்டிக்கிட்டே போவாங்க, அப்ப திடீர்னு என்ன ஆயிடும், மண்ணு சரியில்லாம், என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? அந்த மைனிங் ஆக்சிடென்ட்ஸ். எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம், டெரரிஸ்ட் தீவிரவாதிகள்னால ஏற்படக்கூடிய விபத்துகள். சரிங்களா? இது எல்லாமே மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம், மனிதனால் ஏற்படுத்தக்கூடிய பேரிடர். ஓகேவா? இதை அப்படி நோட் பண்ணிக்கிங்க. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சாங்கண்ணா? எஸ் சார். ரைட், அடுத்தது கேசஸ் ஃபார் அக்கரன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ். என்னென்னலாம் சார் கேசஸ் இருக்கு?
என்வரான்மெண்டல் டீக்ரேடேஷன், அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு நம்ம வந்து ஃபாரஸ்ட் அழிக்கிறது, கெமிக்கல் யூஸ் பண்றது, வாட்டர்ஸ் வந்து வேஸ்ட் பண்றது. இப்போ எல்லாமே ஃபேக்டரிஸ்ல இருந்து வர வாட்டர்ஸ், ட்ரைனேஜ் வாட்டர்லாம் என்ன பண்ணிடுறாங்க, ரிவர்ஸ்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க, வாட்டர் பொல்யூஷன் நடக்குது இல்லையா? சோ இந்த மாதிரி எல்லாமே வர்றது என்ன ஆகுது, இதுல வந்து பாதிக்குது. அதே மாதிரி டெவலப்மெண்டல் ப்ராசஸ், சரிங்களா? டெவலப்மெண்டல் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த பில்டிங் மேல பில்டிங் கட்டுறது, அவனே வந்து அந்த இடத்துல அப்ரூவல் வந்து ஒரு 4 ஃப்ளோர் கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கும். ஆனா நம்மால என்ன பண்ணுவாங்க, 10 ஃப்ளோர் கட்டி வைப்பாங்க, அது ஒரே அடியா உடைஞ்சு உள்ள இருக்க எல்லா மக்களும் இறந்து போகிற மாதிரி சுச்சுவேஷன் வரும். இந்த மாதிரி ப்ராசஸ். பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், இந்த வார்ஸ் இல்லையா, வெப்பன்ஸ் வச்சு வார் நடக்குது இல்லையா, அந்த மாதிரி வார்னால, இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய மக்கள் இழக்க வேண்டியதா இருக்கும். இண்டஸ்ட்ரியலைசேஷன் முக்கியமா அது ஒரு பெரும் பிரச்சனை இல்லையா? வெப்பன்ஸ் ஈஸியா கிரியேட் ஆகுது. நியூக்ளியர் வெப்பன்ல இருந்து நமக்கு நார்மலா இருக்கிற வெப்பன் வரைக்கும் எல்லாமே வந்து ஈஸியா இப்ப வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கிற அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. சோ அதுவே ஒரு மிகப்பெரிய நமக்கு வந்து பேரழிவு தான். சரிங்களா? இதெல்லாம் இந்த டிசாஸ்டருக்கான முக்கிய காரணங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாருங்க, worst disasters in India. அதாவது இந்தியாவில் நடந்த முக்கியமான ஒரு சில டிசாஸ்டர்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. அதுல என்ன அப்படின்னா, இதுல நீங்க என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் பேரும் இயர் மட்டும் எழுதிங்கன்னா போதும். மத்த ரிமைனிங் இருக்க கண்டென்ட்ல எழுத வேணாம். எவ்வளவு பேர் இறந்தாங்க அதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? பேரு இயர் இது மட்டும் இருந்தா போதும். அது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். கேரளா ஃபிளட் 2019 இல்லையா? அந்த 2019 என்ன ஆச்சு, பெரிய மழை பெஞ்சதுனால கேரளால வந்து ஃபிளட் வந்துச்சு. இது வந்து குரூப் 1லயே லாஸ்ட் டைம் குரூப் 1லயே கேட்ட கொஸ்டின். சரிங்களா? எந்த ஸ்டேட்ல வந்து ரீசெண்டா வந்து மழை வந்ததுனால ஃபிளட் வந்து நிறைய மக்கள் பாதிச்சாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ இந்த மாதிரி டிசாஸ்டர் ரிலேட்டடா கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன வந்தாலும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரியா? கேரளா ஃபிளட் எப்போ? 2019. காஷ்மீர் ஃபிளட் எப்போ சார் அப்படின்னா 2014. சரிங்களா? காஷ்மீர் ஃபிளட் வந்து 2014. இதே உத்தரகாண்ட் ஃபிளட் எப்போ சார் அப்படின்னா 2013. சரிங்களா? உத்தரகாண்ட்ல வந்து எப்போ ஃபிளட் வந்துச்சு அப்படின்னா 2013. கேரளா வெள்ளம் 2019, காஷ்மீர் வெள்ளம் 2014, உத்தரகாண்ட் வந்து 2013. சரிங்களா? நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தனியா தரேன் லாஸ்டா. தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா பார்த்து வைக்கணும். சரிங்களா? இது வந்து ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இருக்கும். இந்தியன் ஓஷன்ல சுனாமி 2004 இல்லையா? இது வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா, அந்தமான் நிக்கோபார் ஐஸ்லாண்ட், சவுத் இந்தியாவே நிறைய பிளேசஸ்ல என்னாச்சு, பாதிச்சது இல்லையா? சுனாமி 2004. குஜராத் எர்த்குயிக், குஜராத் நிலநடுக்கம் 2001, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரிங்களா? பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தினது. ஒடிசா சூப்பர் சைக்ளோன் ஆர் பாரதீப் சைக்ளோன் அப்படின்னு சொல்றோம். 1999. 1999 ஒடிசா சூப்பர் சைக்ளோன் ஆர் பாரதீப் சைக்ளோன். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சுக்கண்ணா? எஸ் சார். அடுத்தது போபால் கேஸ் ட்ராஜடி, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். சரிங்களா? 1984 என்ன நடந்திருக்கும்னா, கெமிக்கல் அங்க வந்து ஒரு கேஸ் வந்து லீக் ஆயிருக்கும். அதனால நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க. சரிங்களா? எந்த வருஷம் அப்படின்னா 1984. நோட் பண்ணிக்கிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், போபால் கேஸ் ட்ராஜடி. சரிங்களா? அங்க என்ன கேஸ் ரிலீஸ் ஆச்சு? மெர்க்யூரிக் சயனைட் சார். என்னங்க? மெர்க்யூரிக் சயனைட் சார். மெத்தில் ஐசோசைனைடு. சரிங்களா? மெத்தில் ஐசோசைனைடு வந்து லீக் ஆச்சு. சரிங்களா? அதே மாதிரி கிரேட் ஃபெமைன், பஞ்சம் 1876 to 78. அந்த பீரியட்ல யார் வந்து ரூல் பண்ணிருப்பா? 1876 to 78. ஐஎன்எம்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? பிரிட்டிஷ். வெரி குட். பிரிட்டிஷ்ல யாரு வைஸ்ராயா இருந்திருப்பா? சார் வெல்லஸ்லி. லிட்டன் பிரபு. லிட்டன். சரிங்களா? லிட்டன் தான் வந்து வைஸ்ராயா இருந்திருப்பாரு. அந்த பீரியட்ல வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு, பெரிய தர்பார்லாம் நடத்திருப்பாரு. மக்கள் வந்து பஞ்சத்துல இறந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்ட்டி நடத்தி பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதனாலேயே வந்து மக்களுக்கு வந்து அவர் மேல வந்து வெறுப்புணர்ச்சி வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட்னு அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு இல்லையா 1878ல. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால அந்த லிட்டன் வந்து மக்களுக்கு பிடிக்காது. லிட்டனுக்கு அடுத்தது வந்தது ரிப்பன். அவர் நல்லா பண்ணிருப்பாரு. 1880 to 1884 வரைக்கும் இருப்பாரு. சரிங்களா? ரைட். ஹிஸ்டரிக்குள்ள வேணாம், இங்க வந்துடலாம். இது எழுதியாச்சா?
சார் முன்னாடி slide ஒரு நிமிஷம். முன்னாடி ஸ்லைட். சுனாமி 2004, எர்த்குவேக் குஜராத் சார் எர்த்குவேக் சுனாமில 2001. வந்துட்டு இந்த பிளேசஸ் எல்லாமே வந்துட்டு எழுதிக்கிறதாங்க சார் அந்த மாதிரி. பிளேசஸ் வேணா சுனாமி எழுதி, அதாவது சவுத் இந்தியா சரிங்களா, சவுத் இந்தியா, அந்தமான் நிக்கோபர், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. சவுத் இந்தியா, அந்தமான் நிக்கோபர் ஐஸ்லாண்ட், ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா. ஏன்னா சுனாமில நம்ம பயங்கரமா எஃபெக்ட் ஆயிருக்கோம் இல்லையா, அதனால மேபி அது கொஸ்டின் எப்ப வேணா ரிஃப்ளெக்ட் ஆகலாம் சரிங்களா. தெரியல சார். ரைட். போபால் கேஸ் ட்ராஜடி 1984. என்ன கேஸ் அது? மெத்தில் ஐசோசைனைடு சரிங்களா, மெத்தில் ஐசோசைனைடு, அதையும் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது கிரேட் ஃபெமைன் 1876 to 1878. ஓகேவா. அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தானே புயல், தானே சைக்ளோன் எந்த வருஷம்? 2019 சார். 2011. வர்தா சைக்ளோன் 2016 சரிங்களா. தானே 2001, வர்தா 2016. ஒக்கி OCKHI ஒக்கி சைக்ளோன் 2017 சரிங்களா. தானே 2011, வர்தா 2016, ஒக்கி 2017. கஜா 2018 சரிங்களா, கஜா 2018. ஃபானி 2019. இது ரிலேட்டடா வேற ஏதாவது முக்கியமா வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க ஏதாவது சைக்ளோன், டிசாஸ்டர்ஸ், வேற எந்த டிசாஸ்டர் பத்தி படிச்சாலும் கிளியர் கட்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா கோவிட் பத்தியே கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு என்னென்ன வேக்சின்ஸ் இருக்கு, எந்தெந்த கண்ட்ரி வந்து வேக்சினை மேனுஃபேக்சரிங் பண்றான், அந்த கம்பெனி பேர் என்ன, ஓகேவா. முடிஞ்ச அதோட எஃபிஷியன்சி என்ன டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க, WHO எதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. எவ்வளவு டோசஸ் வந்து போடணும், எது வந்து எந்தெந்த டோசஸ்ல ரெக்கமெண்ட் பண்றாங்க, எந்த ஏஜஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க, இதுக்கான யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட் என்ன, சாஃப்ட்வேர் என்ன, அப்ளிகேஷன்ஸ் என்ன. இப்போ உங்களுக்கு அந்த சர்டிபிகேட்லாம் வந்து கோவின் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மூலியமா வருதா, அது எல்லாமே பார்த்து வைக்கணும் சரிங்களா. எந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு கிளான்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன்னா அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டிசாஸ்டர் தானே. இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய 2 வேக்சின் பேர் என்ன? கோவாக்சின் அண்ட் கோவிஷீல்டு இல்லையா. இந்த ரெண்டுமே வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஒன்னு வந்து பாரத் பயோடெக், இன்னொன்னு வந்து சீரம் இன்ஸ்டியூட் பண்றாங்க. ஸோ இதை பத்தி ஒரு தெளிவான ஐடியா வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒரு A4 ஷீட்ல ஒரு பேஜாவது வரணும், அந்த அளவுக்கு எழுதி வச்சுக்கோங்க சரியா. அதே மாதிரி முடிஞ்சா எப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுன் போட்டாங்க, எப்போ ஃபர்ஸ்ட் லாக்டவுன் வந்து செகண்ட் லாக்டவுன் எப்போ ஃபர்ஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. செகண்ட் லாக்டவுன் கூட வந்து ஸ்டேட் வைஸ் வந்து போட்டாங்களா? கிடையாது, அந்தந்த ஸ்டேட் வந்து போட்டுக்கிட்டது தான். ஸோ ஃபர்ஸ்ட் லாக்டவுன் மட்டும் கிளியரா பார்த்து வச்சுக்கோங்க, எந்த டேட்ல போட்டாங்க அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் எத்தனை மணிக்கு பெல் அடிக்க சொன்னாங்க, எத்தனை மணிக்கு லைட் போட சொன்னாங்க, இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லதுதான். பட் அதெல்லாம் கேட்க மாட்டோம் சரிங்களா. பண்ணீங்களா? என்னங்க பெல் அடிக்கிறது, லைட் விளக்கு பத்த வைக்கிறது? நோ சார், அதெல்லாம் பண்ணலையா? சரி ஓகே சரிங்க. நீங்க ஏதோ கேட்டீங்க, சொல்லுங்க சார். தமிழ்நாடு சைக்ளோன் மட்டும் ஒரு டைம் சொல்லுங்க சார். இன்னொரு டைம் சொல்லிட்டேன், ஓகேங்க சொல்றேன். தானே வந்து 2011 சரிங்களா. தானே 2011, வர்தா 2016, ஒக்கி 2017, கஜா 2018, ஃபானி 2019. கஜா 2018, ஃபானி 2019. ஓகேங்களா. ரைட். அடுத்தது ஸ்டேஜஸ் இன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். போஸ்ட் டிசாஸ்டர், ப்ரீ டிசாஸ்டர். ப்ரீ டிசாஸ்டருக்கு நமக்கு என்னென்னலாம் பண்ணணும், போஸ்ட் டிசாஸ்டர் என்னென்ன பண்ணணும், இதுதான் வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா. இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ணி பிரயோஜனம் இல்லை, ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி பண்ணி பிரயோஜனம் இல்லை இல்லையா. ரைட். இப்போ ப்ரீ டிசாஸ்டர் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரிவென்ஷன் இல்லையா. அதாவது ப்ரிவென்ஷன் என்னங்க, எப்படி வந்து அதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா, தடுக்கிறது. அதே மாதிரி மைக்ரேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெள்ளம் ஃப்ளட் வருது அப்படின்னா நம்ம எந்தெந்த பிளேஸ்ல வந்து முன்னாடியே மாறி போகணும் அப்படின்னு சொல்லி இல்லையா. ப்ரிப்பேர்ட்னஸ் அப்படின்னா தயார் நிலையில் இருத்தல். இப்ப வெள்ளம் வருது அப்படின்னா வெள்ளத்துல என்ன பண்ணும், கண்டிப்பா வந்து ஏதாவது பாதிப்பு வருது அப்படின்னா நம்ம ஒன்னா படகுல தான் அதை போய் மேனேஜ் பண்ண முடியும் இல்லையா. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புயல் வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த பகுதியிலேயே இல்லாம தனியா போயிடணும்.
இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்டா கஜா புயல் வந்தப்பதான் நினைக்கிறேன். ஆமா, நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட தோட்டத்துல மட்டும் தென்னை மரங்கள் வந்து ஒரு தென்னை மரம் கூட விழுகல, எல்லா தென்னை மரம் அப்படியே இருந்தது. கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு, நியூஸ்ல போட்டிருந்தாங்க இந்த விஷயம். அதாவது நியூஸ்ல வந்து இந்த மாதிரி புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்ததுமே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அவரோட தென்னை மர தோப்புல இருந்த எல்லா மரங்கள்லயும் மேலே ஏறி காய் இளநீ எல்லாத்தையுமே வெட்டிட்டு மட்டைகள், அந்த தென்னை மட்டை இருக்கும் இல்லையா, அதையும் வெட்டிட்டாரு. ஒரு மரத்துக்கு 2, 3 அந்த மாதிரி ரொம்ப மினிமமா தான் இருக்கும். அங்க மேல இருக்கக்கூடிய வெயிட்ட ஃபுல்லாவே அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாரு. சோ அது ஸ்ப்ரிங் மாதிரி வளைஞ்சு போயிருக்கே தவிர மரம் முறியவே இல்லை. சரிங்களா? அவரோட அந்த சரௌண்டிங்லயே அவரோடதுல மட்டும்தான் மரம் வந்து நின்றுச்சு. இந்த மாதிரி ப்ரிப்பேர்னஸ் வந்து நம்ம பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ப்ரீ டிசாஸ்டர். இதுவே போஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெஸ்பான்ஸ், ரெக்கவரி, ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ அங்க எங்க வந்து நம்ம உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, 108 கால் பண்றாங்க அப்படின்னா அது 108 வந்து அங்க ப்ராப்பரா போய் சேரணும். அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? அடுத்தது ரெக்கவரி, அவங்களை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கறதோ இல்ல வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ் கொடுக்கறது, ஃபுட் கொடுக்கறது, இந்த மாதிரி கொடுத்து அவங்களை ரெக்கவர் பண்ணும். அப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இப்போ பில்டிங்ல டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை என்ன பண்ணும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணும், நார்மல் லைஃபுக்கு கொண்டு வரணும். இதுதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ். சரிங்களா? ப்ரீ டிசாஸ்டர், போஸ்ட் டிசாஸ்டர். ஓகேவா? எஸ் சார். ரைட். எது வந்து ப்ரீ டிசாஸ்டர், எது போஸ்ட் டிசாஸ்டர், அது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாமா கண்ணா? சத்தத்திவே காணோம். நான் பேசுறது கேக்குதா எல்லாத்துக்கும்? எஸ் சார், ஆடிபிள் சார். எஸ் சார். ரைட், ஓகே. எர்த்குவேக் பத்தி பார்த்தலாம். சரிங்களா? அதாவது நம்ம அட்மாஸ்பியர் பாத்தீங்க அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் பிரிக்கலாம். சரிங்களா? லித்தோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், தெர்மோஸ்பியர், அயனோஸ்பியர், அதெல்லாமே நான் பின்னாடி உங்களுக்கு நடத்துறேன். இதுல எர்த்குவேக் எங்க நடக்கும் அப்படின்னா லித்தோஸ்பியர்ல தான் நடக்கும். சரிங்களா? எர்த்குவேக் அப்படிங்கிறது லித்தோஸ்பியர்ல தான் இருக்கும். அதாவது நிலக்கோளம். சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா seismic waves studies offer a full picture of layered interior, அதாவது எர்த்தோட இன்டீரியரை பத்தி பண்றோம் அப்படின்னா இந்த சீஸ்மிக் வேவ், சீஸ்மிக் கதிர்கள் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். சரிங்களா? இதை வச்சுதான் என்ன பண்றோம், கோர், கிரஸ்ட், மேண்டல் இந்த மாதிரி எல்லாமே எர்த்த பிரிக்கிறதுக்கு இந்த கதிரை வந்து வச்சு நம்ம வந்து ஸ்டடிஸ் பண்றோம். எர்த்குவேக் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஷேக். சரிங்களா? எர்த்ல, அதாவது எர்த்தோட கண்டென்ட்ல, கிரஸ்ட்ல வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஷேக் நடக்கும். சரிங்களா? புவியின் கரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்க வந்து ஒரு ஷேக் ஆகுறப்ப என்ன ஆயிடும், விரிசல் வரும். அந்த விரிசல் தான் நம்ம எர்த்குவேக்னு சொல்றோம். சரிங்களா? It is caused due to energy release which triggers waves that travel in all directions. அந்த ஷேக் வரப்ப அங்க என்ன ஆகும், எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அது பி வேவ், எஸ் வேவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய எஃபெக்ட் நடக்குது. சரிங்களா? ரேடியேஷன்ஸ் கிரியேட் ஆகுது. அதே மாதிரி பில்டிங்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது. அதேதான், the release of energy occurs along fault. அதே மாதிரி ராக்ஸ் along fault generally move in opposite directions. நார்மலா நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு வெடிப்பு நடக்கிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், இருக்கக்கூடிய என்டையர் ஸ்ட்ரக்சரே வந்து கொலாப்ஸ் ஆயிடும். சரிங்களா? அதுதான் மெயினா எர்த்குவேக் அப்படின்னா. அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். சரிங்களா? எர்த்குவேக் எங்க நடக்குது அப்படின்னா லித்தோஸ்பியர்ல நடக்குது. இந்த எர்த்தோட டீடைல்ஸ், அதாவது இன்டீரியரை பத்தி நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்னா சீஸ்மிக் வேவ் மூலமா படிக்கிறோம். இது எங்க சார் நடக்குது அப்படின்னா கிரஸ்ட்ல நடக்குது. சரிங்களா? கிரஸ்ட்ல ஒரு ஷேக் நடக்குது. இதனால என்ன ஆகுது, எனர்ஜி ரிலீஸ் ஆகுது இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ். சரிங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ்ஸ்ல நமக்கு வருது. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியில வந்து நமக்கு ஃபால்ட் கிரியேட் பண்ணுது. இவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். புரியுதா? சார் தமிழ்ல லித்தோஸ்பியர்னா அது அப்படியே எழுதிக்கிறதுங்க சார்? நிலக்கோளம். நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ஓகே, ரைட். இந்த டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக் நான் நெக்ஸ்ட் சொல்றேன். இங்க பாருங்க, காசஸ் ஆஃப் எர்த்குவேக்ஸ். அதாவது ஒரு டெக்டானிக் மூவ்மெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, நம்மளது வந்து எல்லாமே தட்டுகளால் ஆனது. எர்த் வந்து எப்படி இருக்கும், பிளேட்ஸ் எல்லாமே கீழே வந்து பிளேட்ஸால மெர்ஜ் ஆனது இல்லையா. அந்த பிளேட்ஸ் வந்து மூவ் ஆகுற
இந்த எர்த்குயிக் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ என்ன நடக்கும்? எனர்ஜி ரிலீஸ் ஆகும் இல்லையா? அது வந்து வேவ்ஸா வந்து டிராவல் ஆகும், எல்லா டைரக்ஷன்லயும் அது வந்து டிராவல் ஆகுது இல்லையா? இந்த எர்த்குயிக் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த பிளேஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா ஃபோக்கஸ். அந்த பாயிண்ட்டுக்கு பேரு ஃபோக்கஸ் ஆர் எபிசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எபிசென்டர் சரிங்களா? ஃபோக்கஸ் ஆர் எபிசென்டர். இது வந்து ஜெனரலா எங்க இருக்கும் அப்படின்னா ஒரு 60 கிலோமீட்டர் டெப்த். ஓகேவா? நம்மளோட சர்ஃபேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் டெப்த்ல தான் இந்த ஃபோக்கஸ் ஆர் எபிசென்டர் அப்படிங்கிறது இருக்கு சரிங்களா? அங்க இருந்து என்ன ஆகுது அப்படின்னா எனர்ஜி வந்து டிராவல் ஆகி வெளியில எல்லா டைரக்ஷன்லயும் வந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இந்த ஃபோக்கஸ்க்கு டைரக்டா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து இது வந்து கிரஸ்ட்னு எர்த்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ், இங்கதான் வந்து நமக்கு என்ன ஆகுது? எர்த்குயிக் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா? இதான் ஃபோக்கஸ் ஆர் எபிசென்டர்னு சொல்றோம். இது வந்து சர்ஃபேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட நமக்கு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க இருந்து எக்ஸாக்டா இங்க மேல ஸ்ட்ரைட்டா சரிங்களா? ஸ்ட்ரைட்டா இந்த எக்ஸாக்டா ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடத்துல டச் ஆகும் இல்லையா? அந்த பிளேஸ் பேர் என்ன அப்படின்னா எபிசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா? இங்க சொன்னது சரி, இங்க ஹைப்போசென்டர், ஃபோக்கஸ் ஆர் ஹைப்போசென்டர். இது வந்து எபிசென்டர் சரிங்களா? மேல வந்து ரீச் ஆகுது இல்லையா, அந்த பிளேஸ் பேரு எபிசென்டர் சரிங்களா? இது வந்து மையம், ஃபோக்கஸ் மையம் அல்லது எபிசென்டர் தமிழ் அப்படியே எழுதிக்கிங்க. சரி, ஹைப்போசென்டர் மையம் அல்லது ஹைப்போசென்டர்னு எழுதிக்கிங்க. ரீச் ஆகிற பிளேஸ் பேரு எபிசென்டர் சரிங்களா? எபிசென்டர். கரெக்டா அந்த ஃபோக்கஸ்ல இருந்து எக்ஸாக்ட்டா வெர்டிகலா மேல இருக்கக்கூடிய பிளேஸ் எபிசென்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா? மைய பகுதி தமிழ்ல வந்து மைய பகுதி, கீழே மையம் மேல மைய பகுதி சரிங்களா? ஓகே ஓகே, நான் நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். ரைட். அடுத்து பாருங்க, எர்த்குயிக் வேவ்ஸ் ரொம்ப முக்கியமானது. ரெண்டு வேவ்ஸ், ஒன்னு பிரைமரி வேவ்ஸ் பி வேவ்ஸ் சொல்றோம், அடுத்தது செகண்டரி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் சொல்லுவோம். இன்னொன்னு எல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவோம் சரிங்களா? அந்த எல் வேவ்ஸ் தான் இருக்குலே ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது சரிங்களா? ஒரு சில அதாவது நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல படிக்கிறப்ப இதை பத்தி சொல்லிருக்க மாட்டாங்க. இன்னும் டெப்தா நம்ம படிக்கிறப்ப இந்த எல் வேவ்ஸ் பத்தி சொல்லுவாங்க சரிங்களா? நீங்க வேணா நோட் பண்ணிக்கிங்க பக்கத்துலயே. எல் வேவ்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் கம்பேரிங் டு பி அண்ட் எஸ் சரிங்களா? பி அண்ட் எஸ் வேவ்ஸ் கம்பேர் பண்றப்ப எல் வேவ்ஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸான வேவ்ஸ். ஆனா நமக்கு ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் பி வேவ்ஸ் எஸ் வேவ்ஸ் மட்டும் தான் இருக்கும் சரி. நோட் பண்ணியாச்சா? பி வேவ்ஸ் எஸ் வேவ் செகண்டரி வேவ்ஸ் இரண்டாம் அலைகள். எஸ் சார். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க பி வேவ்ஸ். P waves are also known as primary waves. They are the first waves to arrive the surface. சரிங்களா? அதாவது கீழ இருந்து வரப்ப நமக்கு சர்ஃபேஸ் ரீச் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் வேவ் எது? P வேவ் சரிங்களா? நமக்கு மேல வரதுல ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ் ரீச் ஆகக்கூடியது இந்த P வேவ். அதனால தான் என்ன சொல்றோம்? பிரைமரி வேவ், முதன்மை அலைகள்னு சொல்றோம். அதாவது மேல் பரப்பை முதலாவதாக தொடுவது. இதுதான் வந்து எர்த்குயிக் நடந்ததுமே நமக்கு மேல ரிலீஸ் ஆகி வரக்கூடியது இதுதான் சரிங்களா? The characteristics of P waves are likely sound waves. சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்கும் சரிங்களா? ஒளி அலைகள் மாதிரி இருக்கும் சரிங்களா? ஒளி அலை எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும். இது என்ன பண்ணும்? திட திரவ வாயு ஊடகங்கள் வழியாக இது என்ன பண்ணும்? பரவும் சரிங்களா? எது அப்படின்னா P wave. These waves tend to vibrate parallel to the direction of wave propagation சரிங்களா? அதாவது வேவ் parallel directionல இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும் சரிங்களா? அலை உருவாகிறதுக்கு parallel directionல இது என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட், இணையான parallel என்ன சொல்லியிருக்கோம்? இணை அப்படின்னு சொல்லியிருக்குமா? இப்படி வேவ் வந்து கிரியேட் ஆகுதுன்னா இதுக்கு ஈக்குவலா, இதுக்கு parallel டைரக்ஷன்ல இது என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேட் ஆகும் சரியா? இதுக்கு parallel டைரக்ஷன்லயே தான் இதோட வைப்ரேஷனும் நமக்கு இருக்கும். இணையான திசையில் அதிர்வலையும் சரிங்களா? இதோட டென்சிட்டி வந்து டிஃபரன்ஸ் ஆகும். எங்க அப்படின்னா இது என்ன மெட்டீரியல்ல பாஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இந்த அலைகளின் அடர்த்தி வந்து மாறுபடும் சரிங்களா?
இப்ப திடப்பொருள், திரவ பொருள், வாயு பொருள் இருக்கு இல்லையா, சாலிட், லிக்விட், கேஸ், இது வழியா போறப்ப அதோட டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அது கூட நமக்கு பெருசா தேவையில்ல. These waves are responsible for elongation and squeezing of materials. சரிங்களா? விரிவடைதல் மற்றும் உறைதல், விரிவடைதல் மற்றும் உறைதலுக்கு இந்த வேவ்ஸ் தான் காரணமா இருக்கு. எது? பி வேவ்ஸ். சரிங்களா? எப்படியே நோட் பண்ணிக்கிங்க பார்ப்போம். சார் அப்ப மலை முகடுகள் எல்லாம் உருவாகுறதுக்கு இந்த வேவ்ஸ் கூட காரணமாங்க சார்? மலை முகடு உருவாக்குறது கேக்குறீங்களா? சார் ஜெனரலா மலைகள் வச்சுக்கோங்க சார். இந்த மாதிரி நிறைய ஹில்ஸ் எல்லாம் வந்து இப்படிதானே சார் உருவாயிருக்கும்? ஆமாங்க. இதுல இன்னும் எஸ் வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட வைப்ரேஷனே நமக்கு எப்படி இருக்கும்னா அகடு முகடா தான் இருக்கும். அந்த மலை மாதிரி தான் நமக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? பியை விட எஸ்ல தான் அது வந்து இருக்கும். இப்போ பி வேவ் பாத்தீங்கன்னா நமக்கு மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ரைட்டா போற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சோ இதுல வந்து அந்த டிரான்ஸ்மிட் ஆகி போகிறது அதனால ஏற்படக்கூடியது. இந்த விரிவடைதல், சுருங்குதல், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி எஸ் வேவ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது டிராவல் ஆகிறதே இந்த மாதிரி டைரக்ஷன்ல தான் அது வைப்ரேட்டே ஆகும். சரிங்களா? ஒரு பொருளை இப்படிதான் அதை மாத்தும். புரியுதுங்களா? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஒரு பொருளை கிரியேட் பண்றதுக்கு அது எஸ் வேவ் தான் காரணமா இருக்கும். நோட் பண்ணி வச்சா? அடுத்து பாருங்க, எஸ் வேவ்ஸ் அரைவ்ஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸ் ஆஃப்டர் ஹேப்பனிங் ஆஃப் எர்த்குவேக். சரிங்களா? நிலநடுக்கம் நடந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கூட இது வந்து வரும். சரிங்களா? இதை வந்து என்ன சொல்றோம்? இரண்டாம் நிலை கதிர்கள், அலைகள் அப்படின்னு சொல்றோம். The significant characteristics of S waves is they travel only through the solid medium. இது எது வழியா மட்டும்தான் பாஸ் ஆகும்? திடப்பொருள் வழியா மட்டும்தான் பாஸ் ஆகும். திரவ வாயு வழியா பாஸ் ஆகாது. லிக்விட் கேஸ் வழியா இது என்ன ஆகாது? பாஸ் ஆகாது. நம்ம பி வேவ்ஸ் எப்படி சொன்னோம்? அந்த வேவ்ஸ் என்ன டைரக்ஷன்ல வருதோ அதுக்கு parallel டைரக்ஷன்லயே வைப்ரேட் ஆகும்னு சொன்னோம். கரெக்டா? எஸ் சார். அதாவது எப்படி வைப்ரேட் ஆகும்னா உங்களுக்கு எப்படி சொல்றது? நிலத்தில் அந்த ஊடுருவ அலையோடுக்கு அந்த அலைகளுக்கு இணையாக வந்து அந்த அதிர்வு ஏற்படும். ஆமாங்க, அதே மாதிரிதான் போகும். இதுவே இது பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கும்னா கிரஸ்ட் அண்ட் ட்ரஸ்டா தான் போகும். சரிங்களா? பர்பண்டிகுலர் டைரக்ஷன். இப்படி வந்து வேவ் போகுது அப்படின்னா அதுக்கு வைப்ரேஷன் வந்து இப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் இப்படிதான் போயிட்டு வரும். புரியுதுங்களா? இது வந்து எஸ் வேவ். பி வேவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஈக்குவல் parallel டைரக்ஷன்ல தான் வைப்ரேட் ஆகும். நோட் பண்ணியாச்சா? கம்ப்ளீட்டடா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க, மெஷர்மெண்ட் டைப் ஆஃப் வல்கனோஸ். சரி, இது மட்டும் பார்த்துடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் பார்த்துடலாம். வல்கனோஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி டைப்ஸ் ஆஃப் எர்த்குவேக் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து வேணா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் மட்டும் இப்போ எழுதிக்கிங்க. அதாவது வைப்ரேஷன்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் வைப்ரேஷனுக்கு யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா சீஸ்மோகிராஃப். சரிங்களா? சீஸ்மோகிராஃப் தமிழ்லயும் அப்படியே எழுதிக்கிங்க, சீஸ்மோகிராஃப்.
சீஸ்மோகிராஃப். இது எதுக்கு அப்படின்னா அந்த வைப்ரேஷனை அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அதிர்வலைகளை அளக்கக்கூடிய கருவி சீஸ்மோகிராஃப். சரிங்களா? மேக்னிடியூட், அதோட அளவு அளக்கிறது என்ன அப்படின்னா ரிக்டர் ஸ்கேல், அளவு. சரிங்களா? மேக்னிடியூட் அப்படின்னா அளவுன்னு சொல்றோம். அதை அளக்கக்கூடியது எது அப்படின்னா ரிக்டர். இதுல யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா 0ல இருந்து 10 வரைக்கும் இருக்கும். நிலநடுக்கத்தின் அளவை அளவிடுவது ரிக்டர் அளவு. சரிங்களா? ரிக்டர் அளவுகோல், ரிக்டர் அளவுகோல். சரிங்களா? ரிக்டர் அளவுகோல். இதுல 0 to 10 வரைக்கும் அதோட மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். இதுவே இன்டென்சிட்டி, எந்த அளவுக்கு வந்து இதுல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி the measures the visible damage caused due to earthquake அப்படின்னா அது என்ன சொல்றோம்? இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறது. இதுக்கு என்ன அப்படின்னா மெர்காலி ஸ்கேல். சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மெர்காலி அளவுகோல், மெர்காலி அளவுகோல். சரிங்களா? இதுல வேல்யூஸ் எதுல இருக்கும் அப்படின்னா ரேஞ்ச் வந்து 1ல இருந்து 12 வரைக்கும் இருக்கும். ரிக்டர் அப்படின்னா 0 to 10, மெர்காலி அப்படின்னா 1ல இருந்து 12. சரிங்களா? ஓகே, நான் கம்ப்ளீட்டடா? எஸ் சார். ரைட், ஓகே. சரிங்க. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாருக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லையா? சரி, ஓகே. கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? எஸ் சார். ரைட், ஓகே. தேங்க் யூ. சார் ஹலோ சொல்லுங்க. சார், சொல்லுங்க, இந்த கிளாஸ்ல டவுட் இல்லைங்க சார். சார் உயிர்கோளம் அப்படின்னா மட்டும் என்னன்னு சொல்லுங்க சார். அதாவது ஒண்ணு இல்லைங்க, அந்த பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதோட நேச்சுரல் ஸ்பேஸ்ல நம்ம போய் அதை பாதுகாக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் எடுத்துக்கிறோம் வைங்களேன், அந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம பாதுகாக்கிறதா இந்த பயோஸ்பியர், உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சார் அது பல்லுயிர் காப்பகம் தானங்க சார் சொல்றாங்க? பல்லுயிர் எல்லாமே ஒண்ணுதாங்க. பல்லுயிர் காப்பகம், உயிர்கோள காப்பகம் தனித்தனியா பாத்தீங்களா? ஆமாங்க. சரி சரிங்க சார். இல்லைங்க சார், நான் வேற பேருன்னு நினைச்சிட்டேங்க சார் உயிர்கோளம் அப்படிங்கிறது. இல்ல எல்லாமே ஒண்ணுதான். உயிர்கோளம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது அந்த பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே அந்த பல்லுயிர் கோளம், உயிர்கோளம் எல்லாமே ஒண்ணுதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகேங்க சார். ஓகேங்க சார். சொல்லுங்க சார். 15th எடுத்த ஆப்டிட்யூட் கிளாஸ் நோட்ஸ் மட்டும் சென்ட் பண்றீங்களா சார்? 15th எடுத்த ஆப்டிட்யூட் நோட்ஸ். சரிங்க, வீடியோ அப்லோட் பண்ணா போதும்ல? ஓகேங்க சார். சரிங்க, பண்ணிடலாம். ஓகேமா. ஏன்னா அதுக்கு ஆப்ஸுக்கு நோட்ஸே என்கிட்டயும் இருக்காது, வெறும் சம்ஸ் மட்டும் தான் இருக்கும்.